ம். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? நேற்று தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்தோம். ஸோ அகெயின் இன்றைக்கும் என் கிளாஸ் தான். அண்ட் இன்றைக்கான கிளாஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். இதை வந்து நான் லெசன்னு சொல்ல மாட்டேன், இது வந்து கதை தான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி படிக்க போகிறதில்ல, நம்ம வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லித்தர போகிறதில்ல, ஒரு லெசன் டீச் பண்ண போகிறதில்ல. நான் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வந்துட்டு எங்கேயோ எப்பயோ ஸ்டார்ட் ஆன ஒரு கதை, இப்போது நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னா இந்த கதை தான் அதுக்கு காரணம். அண்ட் இன்னைக்கான கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக படிக்க போகிறதில்ல, நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கதை தானே படிக்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஐயோ இது ஒரு பெரிய லெசனு, நம்ம வந்து இது படிக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தாதான் கஷ்டமாக இருக்கும். வெறும் கதை தானே படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க, ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பீங்க. அண்ட் அந்த கதையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்ற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு என்ன கதைன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ், இன்னைக்கு என்ன கதை அப்படின்ட்டு. ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தானே நம்ம என்ன கதைக்குள்ளன்னு போக முடியும். டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு இருக்கிற 3 பேர் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கதைக்கு முன்னாடி திஸ் இஸ் விடாமுயற்சி 2.0 நீட் 2026ஓட கிராஷ் கோர்ஸ், அண்ட் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வந்துட்டு வி ஹாவ் த எஸ்என்ஜி டெஸ்ட் சீரீஸ். இதில் வந்துட்டு அற்புதமான டெஸ்ட் சீரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள். ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும், ஜஸ்ட்டு 499 rupees தான். அதுக்கப்புறம் வி ஆல்சோ ஹேவ் ஒர்க் ஷீட்ஸ் இந்த சேம் ஆப். அதுவும் மாசாக இருக்கும், கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட்ஸு. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபுல் ப்ராஃபிட் ஆர் லைக் எப்படி அதோட பலனை அனுபவிக்கணும்னா அந்த ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணாதானே. ஸோ அதனால் ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸ் இஸ் மேட் பை வெரி கிரேட் NEET toppers. So like they are well versed with all the subjects, so you don't even have to worry. Even இந்த கொஷின்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், லைக் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுல ஒரு வேல்யூ இருக்கா, இது நம்ம சால்வ் பண்ணோன்னா நீட்டில் இது வருமா அப்படின்னு நீங்கள் வந்து கவலையே படாமல் சால்வ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான். அண்ட் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி என்ன கதைன்ட்டு, அப்போ தானே நான் கதைக்குள்ளே போக முடியும். இன்றைக்கும் நான் வந்துட்டு கிளாஸை வந்துட்டு 6:09 ஆகுது. இப்போது நான் வந்துட்டு ஒரு 6:15க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். I'll wait for people to join. அதுக்குள்ளே ப்ளீஸ் டூ கமெண்ட் ஸ்டோரி டைம், என்ன கதை இன்னைக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஹவு இஸ் நீட் ப்ரிப்ரேஷன் கோயிங் ஆன்? எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? டுடே இஸ் March 20, ஸோ யூ ஹாவ் ஜஸ்ட் 1 month 10 days in your hands. மேலே இருக்கிற அந்த ஃபியூ டேஸ் லைக் 3 or 4 more maximum 7 days you will get மேலே பிஃபோர் நீட். எனக்கு தெரில டேட் நீட் லைக் என்றைக்கு 2026 நீட் என்றைக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ வந்துட்டு எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? யூ ஜஸ்ட் ஹாவ் 1 month and 10 days in your hands. இந்த நேரத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 கிராண்ட் டெஸ்ட்டாவது எழுதியிருக்கணும். எப்படி போகுது எல்லாரோட ப்ரிப்பரேஷனும்? எத்தனை பேர் டெய்லி கிராண்ட் டெஸ்ட் எழுதுறீங்க? எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணாதானே எனக்கு தெரியும். டோன்ட் பி ஷை கைஸ், லைக் ஜஸ்ட் கமெண்ட், அவ்வளோதான்.
என்னடா கமெண்ட் பண்ணுங்கடா, எங்கடா இருக்கீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவங்களா? இன்னும் 4 மினிட்ஸில் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கவங்க. இன்னும் 1 மினிட்ல நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் டக்குன்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி என்ன கதைன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நானே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கின்னு பார்த்து யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, பரவாயில்ல, நானே வந்துட்டு இன்றைக்கி என்ன கிளாஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் அ கோட். எல்லா நாள் மாதிரியும் ஸ்டடி அன்டில் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் யுவர் ரிசல்ட்ஸ். லைக் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ படிக்கணும்னா உங்கள் ரிசல்ட் வந்துட்டு ஐயோ ரிசல்ட் என்னாகுமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து மாசாக படிக்கணும். அப்போனா நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போய் எக்ஸாம் உட்காந்தோன்னே நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரப்போ யூ ஷுட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ட் ஃபீல். ஓகே, நம்ம எம்என்சி போக போகிறோமா, ஸ்டான்லி போக போகிறோமா, கேஎம்சி போக போகிறோமா, இல்லை இஎஸ்ஐசி போக போகிறோமா, சென்னையில் எந்த காலேஜ் போக போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுத்துட்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து லைக் நான் வந்து ஏன் ரொம்ப டவுன்கிரேட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வந்து எய்ம்ஸ் டெல்லி போகலாமா, ஜிப்மர் போகலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி. ஸோ லைக் ஸ்டடி அன்டில் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் யுவர் ரிசல்ட்ஸ். ஸோ மூவிங் ஆன், இதெல்லாம் பேசியாச்சு. அண்ட் டுடேஸ் சாப்டர் இஸ் நன் அதர் தேன் எவல்யூஷன். இதுக்கு தான் நான் இவ்வளோ பில்டப் கொடுத்தேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னக்கா போய் எவல்யூஷனுக்கு என்னமோ கதை சொல்ல போகிறேன், அது சொல்ல போகிறேன், இது சொல்ல போகிறேன்னு பில்டப் கொடுக்குறீங்கன்ட்டு.
எல்லாம் அப்படிதான். அப்பதானே உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, இது வந்து ஸ்டோரி டைம் அப்படின்ட்டுலாம். இது சத்தியமாக கதை தான். ஏன்னா எப்போ உலகம் உருவாச்சுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த கதையை வந்து நம்ம படிக்கிறோம், அதுலேருந்து கேள்வி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெசனாக பார்க்காம இந்த லெசனை வந்து நீங்கள் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம ஒரு கதை புக் எடுத்து படிக்கிறோன்னா நம்மளுக்கு அதில் எல்லாமே புரியும், நம்மளுக்கு அது என்னென்ன நடக்குதுன்னு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு டென்ஷனோட படிக்கக்கூடாது. ஐயோ எவல்யூஷன் ஆச்சு, எனக்கு பிடிக்காது, நிறைய இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம சும்மா ஜாலியாக ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிங்க, வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ evolutionary biology is the study of history of life forms on Earth. What exactly is evolution? To understand the changes in the flora and fauna that have occurred over millions of years on Earth, we must have an understanding of the context of origin of life. First, evolution of life forms on Earthன்றதை தான் வந்துட்டு நம்ம evolutionary biologyன்னு படிக்கிறோம். ஸோ வந்துட்டு எப்படி டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ஏர்த்தில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வந்துட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ஸோ அந்த எவல்யூஷனரி பயாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஃப்ளோரானா பிளான்ட்ஸு, ஃபானானா அனிமல்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஓவர் த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்குன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னே பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா பேசிக்லி த எவல்யூஷன் ஆஃப் எர்த், ஆஃப் த ஸ்டார்ஸ் அண்ட் இன்டீட் த யூனிவர்ஸ் இட் செல்ஃப். வாட் ஃபாலோஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் constructed and conjectured stories. This is the story of origin of life and evolution of life forms or biodiversity on the planet Earth in the context of evolution of Earth and against the background of evolution of universe itself. So basically in the lesson la vandute we are not going to study just the evolution of an organism, we are going to study the whole evolution of a biodiversity, the whole Earth and indeed the whole universe itself. So like we are more interested about Earth da, we are not interested about other galaxies or other planets mostly. லைக் மேபி நம்ம வந்து ஸ்பேஸ் பற்றி படிக்கிறப்போ வேணால் நம்ம ஒரு பிளானட் பற்றி படிக்கிறோம், பட் அக்கார்டிங் டு லைக் த பயாலஜி we are more concerned about Earth and we consider the evolution of Earth as the evolution of universe itself. ஸோ நம்ம வந்து பேசிக்லி இதில் எப்படி யூனிவர்ஸ் எவால்வ் ஆச்சு, யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுலேருந்து ஏர்த்தில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, அப்புறம் அதுலேருந்து எப்படி ஒரு உயிரினமும் இவால்வ் ஆகி இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டேட்டில் இருக்கிற அனிமல்ஸாக எப்படி வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் லைஃப், லைஃப் எங்கே ஆரம்பிச்சது. ஸோ வென் வி லுக் அட் த ஸ்டார் ஆன் அ கிளியர் நைட் ஸ்கை வி ஆர் in way looking back in time. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ஸ் வந்து டெய்லின்னு இல்லை, லைக் whenever you feel like you do star gazing, like I do star gazing. சும்மா நைட்டு போயிட்டு மாடியில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் வானத்தை, எத்தனை ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் வந்து லைக் ஷைன் ஆகும், அப்படி ஜொலிக்கும், அதனால் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பேசிக்லி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஸ்டாரை வந்துட்டு வானத்தில் பார்க்கறது வந்துட்டு ஒரு பாஸ்ட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி, லைக் யூஆர் லுக்கிங் இன் டு த பாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் இன் த லைட் இயர்ஸில் தான் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா பிளானட்டரி டிஸ்டன்ஸ் தான் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நாட் லைக் வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ அ மெஷரிங் யூனிட் தான், லைக் நம்மளோட லென்த்து சென்டிமீட்டர் மீட்டர் மாதிரி தான் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸில் லைட் இயர்ஸுமே. பட் தென் நம்மளால் வந்துட்டு ஏர்த்துக்கும் மூணுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மீட்டர்ஸோ கிலோமீட்டர்ஸோ சொல்லலாம், பட் தென் அது ரொம்ப பெரிய நம்பராக வரும். ஸோ அந்த நம்பரை வந்துட்டு ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால நம்ம லைட் இயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இத்தனை லைட் இயர்ஸ் வந்துட்டு மூணுக்கும் ஏர்த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டாருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஸ்டாருக்கும் ஏர்த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து லைட் இயர்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ லைட் இயர்ஸ்னால் we are looking back into the time, இயர்ஸ் டைம் எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே. ஸோ அதனால நம்ம ஸ்டாரை பார்க்குறதே நம்மளோட பாஸ்ட்டை பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? வாட் we see today is an object whose emitted light started its journey millions of years back and formed trillions of kilometers away and reaching our eyes now. ஸோ நம்ம என்ன ஜொலிக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு ஸ்டார் ஓட ஜேர்னி ஹேஸ் ஸ்டார்டட் லாங் அகோ, எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்பயோ ஸ்டார்ட் ஆகி அதோட லைட் வந்து ட்ராவல் ஆகி நம்ம கண்ணுக்கு வரத்துக்குள்ளே பல மில்லியன் வருஷங்கள் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம லைட் இயர்ஸில் சொல்கிறோம். அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட we are looking back in the timeனு சொல்கிறாங்க.
ஓகேவா? However, when we see objects in our immediate surroundings, we can see them instantly and hence in the present time. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க பொருள், இப்போ என் பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, நான் இப்போ டக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ லைக் இட்ஸ் ப்ரெசென்ட். நம்ம இப்போ இங்கே இருக்கிற விஷயத்த நான் பார்க்குறேன். பட் தென் ஒரு ஸ்டாரை பார்க்குறோன்னா பேசிக்லி லுக்கிங் பேக் இன் டு த டைம். Therefore, when we see stars, we apparently are peeping into the past. நம்மளோட பாஸ்ட்டை பார்க்குறோம். The origin of life is considered a unique event in the history of universe. The universe is vast. Relatively speaking, the earth itself is indeed only a speck. So, யூனிவர்ஸை நம்ம வந்துட்டு ஒரு மெஷரிங் என்டிட்டியாக எடுத்தோன்னா அதில் வந்து ஏர்த்துங்கிறது ஒரு ஸ்பெக், ஒரு சின்ன கல் மாதிரி, சின்ன கல் லிட்டரலி. பிகாஸ் யூனிவர்ஸில் வந்துட்டு அவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்குது. அந்த கேலக்ஸியில் நம்ம மில்கிவே கேலக்ஸியில் இருக்கிற பிளானட்டரி, மில்கிவே கேலக்ஸியில் நிறைய பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் நம்ம சோலார் சிஸ்டமில் வாழ்கிறோம். அந்த சோலார் சிஸ்டமில் நம்ம ஏர்த்துன்னு ஒரு பிளானட்குள்ளே வாழ்கிறோம். அவ்வளோதான். ஸோ யோசிச்சு பாருங்கள், லைக் ஹவு பிக் த யூனிவர்ஸ் இஸ் அண்ட் ஹவு ஸ்மால் த earth is when we compare the size of the universe to the earth. புரியுதா? அந்த earthலேயே வந்து நம்மளோட ஊர் சென்னை. இப்போ நான் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். சென்னை வந்துட்டு எவ்வளோ குட்டி, சரியா? ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில், இவ்வளோ பெரிய கேலக்ஸியில், இவ்வளோ பெரிய பிளானட்டரி சிஸ்டமில், இவ்வளோ பெரிய பிளானட்டில் இத்தினூண்டா ஒரு மனுஷி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ லைக் see how big the universe is. The universe is very old. ஸோ பேசிக்லி the universe வந்து ரொம்பவே வயசானது. எவ்வளோனா 1.3 billion years old. It's like 13.8 billion years old, sorry. It's not just a matter of like 2 years or 3 years. It's like old of 13.8 billion years. Not even millions, it's billion years. Okay va? Huge clusters of galaxies comprise the universe. So nalla nariya galaxies da or universe comprise பண்ணுது. Galaxies contain stars and clouds of dust and gas. என்ன ஆகுது, கேலக்ஸிஸில் வந்துட்டு என்ன இருக்குது, டஸ்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, அதனால ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், எர்த் இஸ் இண்டீட் அ ஸ்பெக். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். த பிக் பேங் தியரி அட்டம்ஸ் டு எக்ஸ்பிளைன் அஸ் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ பிக் பேங் தியரி வந்து என்ன பண்ணுதுன்னா, எர்த்தோட ஆரிஜினை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது. இட் டாக்ஸ் ஆஃப் அ சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் அன்இமேஜினபிள் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ். த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹென்ஸ் த டெம்பரேச்சர் கேம் டவுன். ஸோ பேசிக்லி பிக் பேங் தியரிங்கிறது ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட் மாதிரி நடந்த ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனில் என்ன ஆகுது, லைக் வந்துட்டு நம்மளோட யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தனால அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா, த டெம்பரேச்சர்ஸ் கேம் டவுன், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம் ஆகுது ஆர் ஃபார்ம் சம்டைம் லேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர் கேம் டவுன், ஹைட்ரஜன் ஹீலியம் ஃபார்ம்டு, and when the gases condensed under gravitation and form the galaxies of the present day universe. So basically வந்து ஒரு பிக் பேங் தியரினால, பிபிடி பிக் பேங் தியரினால டெம்பரேச்சர் வந்து கீழே இறங்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே வந்து கேஸஸ் தானே. ஸோ அண்டர் கிராவிட்டி இது ரெண்டுமே வந்து கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆகுறனால வந்துட்டு என்ன ஆகுது, கிளவுட்ஸ் ஆஃப் இது வந்துட்டு ஒரு கேஸ் வந்து கண்டென்ஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து லிக்விட் ஸ்டேட் அந்த மாதிரி தானே ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகுது. கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட்டு, ஸ்டார்ஸு, கேஸஸ் இதெல்லாமே சேர்ந்து நம்மளோட கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகுது. இன் சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி, எர்த் வாஸ் சப்போஸ் டு ஹாவ் பீன் ஃபார்ம்ட் 4.5 billion years back. ஸோ பேசிக்லி எர்த்தோட வயசு என்ன, 4.5 billion years. ஓகேவா? அக்கா என்னோட ப்ரிப்பரேஷன் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக்ஸ்லாம் தெரியும். கேன் ஐ கெட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்க்கா? யா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சீட் வாங்கலாம். நீங்கள் அப்ராப்ரியேட் இது போட்டிங்கன்னா, எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா. நீங்கள் இப்போ வந்துட்டு மார்ச் 1லேருந்தே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லா லெசன்ஸோட பேசிக் தெரியும்னா இன்னும் 1 month இருக்குது. அதில் இருக்கிற ஒரு 15 days ட்ரை டு எக்ஸல் இன் all the chapters that you have studied till now. இப்போதைக்கு எதுவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நல்லா பழகி பாருங்கள், நல்லா கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் கண்டிப்பாக கெட் அ சீட் லைக் whichever college you like.
கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சீட் கிடைக்கும். இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிலாம். லைக் நிறைய பேர் இருக்காங்க 1 மந்த்லாம் படிச்சுட்டு எம்எம்சியில் இருக்கிறவங்கலாம். ஸோ யா 1 மந்த்து எம்எம்சி எனக்கு தெரியாது, நான் சும்மா மோட்டிவேஷனுக்கு தான் சொல்கிறேன். பட் யா லைக் இட்ஸ் பாசிபிள் தான். நீங்கள் நல்லா படித்தாலே போதும், இட்ஸ் ரியலி பாசிபிள். ஸோ வந்துட்டு யூனிவர்ஸோட வயசு எவ்வளோ? 13.8 பில்லியன் இயர்ஸ். எர்த்தோட வயசு எவ்வளோ? 4.5 பில்லியன் இயர்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? there was no atmosphere on early earth. Water vapor, methane, carbon dioxide and ammonia released from the molten mass cover the surface. So basically என்ன ஆகுது? no atmosphere. நம்மளுக்கு இப்போ இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் அந்த ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்போ கிடையாது. ஸோ என்ன இருக்குன்னா வந்துட்டு there was supposed to have been formed, there was no atmosphere on early earth. So என்ன ஆகுது? water vapor, methane and carbon dioxide and ammonia released from the molten mass covered the surface. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் மோல்டன் மாசஸ் இருந்திருக்கா. அந்த மோல்டன் மாஸ்லேருந்து வந்தது தான் நம்மளோட வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா. ஸோ பேசிக்லி இதெல்லாம் என்ன எழுதுறேன் நான் இருங்க. ஸோ வந்து இதனாலும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த யூவி ரேஸ் என்ன பண்ணுது? யூவி ரேஸ் சன்லேருந்து வர ரேஸ் இருக்குல்ல, யூவி ரேஸ் ஃப்ரம் த சன் broke up வாட்டர் என்ன பண்ணுது? இதுவா ஸ்ப்ளிட் பண்ணுது, லைட்டர் H2. ஸோ இதுவா ஸ்ப்ளிட் ஆகுறதுல H2O-. ஸோ இந்த H2 இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுது? இட்ஸ் லைட்டர். ஸோ வந்து இது ஃப்ளை ஆகிடுச்சு, பறந்து போச்சு, இது கேஸாக போயிடுச்சு. அப்புறம் இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது? கம்பைன் வித் அமோனியா. இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, கம்பைன் வித் அமோனியா அந்த கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா அந்த மீத்தேன், சாரி கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, வாட்டர், இந்த கம்பைன் வித் அமோனியா அந்த மீத்தேன் டு ஃபார்ம் வாட்டர், CO2 அண்ட் அதர்ஸ். ஸோ வந்துட்டு O- ப்ளஸ் CH4 ப்ளஸ் NH3லாம் சேர்ந்து நம்மளுக்கு H2O, அதுக்கப்புறம் வந்துட்டு டு ஃபார்ம் வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு, அதர்ஸ்லாம். சரியா? அந்த ஓசோன் லேயர் வாஸ் ஃபார்ம்டு. ஸோ பேசிக்லி வந்துட்டு அந்த ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன்னால அந்த மோல்டன் கேஸில் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அந்த வாட்டர் வந்துட்டு யூவி ரேஸ்னால H2 என்னது H2O- ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த H2 வந்துட்டு ஒரு லைட்டர் கேஸ்ன்றனால அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. ஸோ பேசிக்லி மீதி இருக்கவோ வந்து மீத்தேன் அண்ட் அமோனியாவோட சேர்ந்து வந்துட்டு நம்மளோட அட்மாஸ்ஃபியரை ஃபார்ம் பண்ணுது. ஆசிட் கூல் த வாட்டர் வேப்பர் ஃபெல் ஆஸ் ரெயின். ஸோ பேசிக்லி இந்த தண்ணி இருக்குல்ல, இது வந்துட்டு கூல் டவுன் ஆகுறனால என்ன ஆகுது? ரெயின் வருது. இது என்ன பண்ணுது? டிஸ்ஃபில்ட் ஆல் த டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ட் ஓஷன்ஸ். எல்லா குழியுமே வந்து ஏர்த்தில் வந்து இருக்கும்ல சில இது, அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணுது ஓஷன்ஸாக. Life appeared 500 million years after the formation of Earth. So basically 500 million years after formation na 500 million after formation na Earth வந்து 4.5 billion years back. 500 million after na life வந்துட்டு எப்போ ஃபார்ம் ஆகுது? 4 billion years back. ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 billion years back. ஸோ அந்த 4 billion yearsங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஸோ அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 4 billion years பேக். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிட் லைஃப் கம் ஃப்ரம் த அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ வந்துட்டு லைஃப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேசினேட்டிங் கேள்வியாக இருக்குது. சரி, ரெயின் வந்துச்சு, மண் வந்துச்சு, மரம் வந்துச்சு, லைக் ரெயின் வந்துச்சு, மண் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு, கேஸ் ஃபார்ம் ஆச்சு, அட்மாஸ்ஃபியர் ஃபார்ம் ஆச்சு, எல்லாம் சரிதான். எப்படி வந்துட்டு அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து எப்படி லைஃப் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான கொஷின். ஏன்னா அதுக்கு வந்து லைக் வாட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அ லைஃப்? ஏன்னா இப்போ வந்துட்டு வீணோ லைக் லைஃப் கேன் பி ஃபார்ம்டு வயா ரீப்ரொடக்ஷன். அப்போது அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா
கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இந்த கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டிட் லைஃப் கம் ஃப்ரம் த அவுட்டர் ஸ்பேஸ். அவுட்டர் ஸ்பேஸ் அதாவது கேலக்ஸியை விட்டு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வந்துச்சா. ஸோ இதுக்கு வந்து நிறைய தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ சம் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் இட் கேம் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ வெளியிலேருந்து வந்ததுன்னா சில பேர் நம்புகிறாங்க. ஸோ அதில் யாருன்னா ஏர்லி கிரீக் திங்கர்ஸ் தாட் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் கால்ட் அஸ் த ஸ்போர்ஸ். யூனிட் ஆஃப் லைஃப் called as the spores were transferred to different planets including the earth. So basically pollination நடந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஈஸியாக. ஸோ ஒரு பூவில் போலன் கிரெயின்ஸ் இருந்துச்சா, அதை போலன் கிரெயின்ஸ் வந்து பீ போயிட்டு டிஸ்பர்ஸ் பண்ணதில் இன்னொரு ஃப்ளவருக்கு. ஸோ அதை மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு யூனிட் ஆஃப் லைஃப்பை வந்து ஸ்போர்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்போர் வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, அதில் வந்து ஏர்த்லேயும் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த இன்க்ளூடிங் த earth panspermia, இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, panspermia is still a favorite idea from some for some astronomers. panspermia என்ன, panனா வந்துட்டு லைக் பேன் ஏஷியன் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. பேன் இண்டியன்னா இட்ஸ் லைக் ஆல் இட்ஸ் ரிலீஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா அந்த மாதிரி. ஸோ அதனால் panspermiaனா த ஸ்போர்ஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ் அப்படின்றது தான் panspermia அப்படின்றதுக்கான லிட்ரல் மீனிங். ஸோ வந்துட்டு panspermiaனா என்ன, ஸ்போர்ஸ் வேர் டிஸ்பர்ஸ்ட் இன் டு த Earth along with other planets. சரியா? For a long time it was also believed that life came out of decaying and rotting matter like straw, mud, etc. ஸோ இன்னொன்று ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் வந்துட்டு செத்து போகிற அதாவது அழுகி போகிற விஷயத்துலேருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் வாஸ் த தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன். ஸோ இந்த தியரிக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு செத்து போகிற ஒரு இடத்துலேருந்து ஒரு உயிர் டக்குன்னு ஃபார்ம் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்பான்டேனியஸ் ஃபார்மேஷன். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. லூயிஸ் பாஸ்டர் பை கேர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் த லைஃப் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஸோ லூயிஸ் பாஸ்டர் தான் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. யோசிச்சு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் தான். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இப்போது வந்துட்டு அம்மா இருக்காங்க, அம்மாலேருந்து தானே நம்ம வந்தோம். ஸோ லைக் நம்ம அம்மா தான் ஆர் மதர்ஸ் gave birth to us. So she is already a existing life form. So அது அம்மா கிட்டேருந்து நம்ம வரோம்னா, ஸோ like we are the newer life form. So life always arises from a pre-existing life form. ஓகேவா? He showed that the pre-sterilized flask life did not come from the killed yeast, while in another flask open to air, new living organism arose from the killed yeast. So என்ன சொல்கிறாருன்னா, sterilized flaskனா இட்ஸ் லைக் disinfected, இட்ஸ் ப்ராப்பர்லி க்ளீன். ஸோ அங்கே வந்துட்டு எந்த ஒரு ஆர்கானிசமோட க்ரோத்தும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் ஹாஸ் பீன் thoroughly sterilized. ஸ்டெர்லைசேஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ண ஃப்ளாஸ்கில் வந்துட்டு கில்டு ஈஸ்ட் போட்டோன்னா எந்த ஒரு ஆர்கானிசமோட க்ரோத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆர்கானிசமோட க்ரோத்க்கான ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அந்த ஃப்ளாஸ்கில் கிடையாது, பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ஸ்டெர்லைஸ்ட். ஓகேவா? ஆனால் இன்னொரு ஃப்ளாஸ்க்கு விச் இஸ் ஓப்பன் டு ஏர் இல்லை கில்டு ஈஸ்ட் போட்டோன்னா அங்கே வந்து ஆர்கானிசம் வளருது. ஏன்னா ஏர்லேயே நிறைய ஆர்கானிசம் பறந்துட்டு தான் இருக்குது எப்பயுமே. லைக் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் லைக் ஸ்ப்ரெட் அரவுண்ட் அஸ். ஸோ அந்த ஆர்கானிசமில் ஏதோ ஒன்று வந்துட்டு அந்த ஃப்ளாஸ்கில் வளருது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் தியரி வாஸ் டிஸ்மிஸ்ட் once and for all. However, this did not answer how the first life came onto the earth. ஸோ பேசிக்லி வந்துட்டு இந்த ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனோட தியரியை வந்துட்டு இந்த லூயிஸ் பாஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு லைக் வந்து எலிமினேட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷனில் என்ன சொன்னாங்க, டீகேயிங் மேட்டர்லேருந்து டக்குன்னு ஒரு உயிர் ஃபார்ம் ஆகிடுதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வந்து இன்னொரு புது லைஃப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி லூயிஸ் பாஸ்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்ல வராரு. ஸோ அதனால் ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிற தியரியை வந்து அவங்க வந்து தூக்கி போட்டுடுறாங்க. சரியா? ஆனால் இந்த எல்லாமே எப்படி இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் உருவாச்சு அப்படிங்கிற கேள்வியை யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ அந்த கேள்வி ஆன்சர் பண்ணது யாருன்னா, ஒபாரன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து ப்ரொபோஸ் தட் த ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் ஆஃப் எர்த் குட் ஹவ் கம் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல் அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரிசீடட் பை த கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை யோசிக்கவே இல்லை. வி ஆர் ஆல் பயாலஜிக்கல் திங்ஸ் தான். We are basically made of both chemical and biological stuffs தான். பட் தென் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்லேருந்து தான் வரோம்னு சொல்கிறோம். வாட் இஃப் we arose from a pre-existing non-living thing? Non-living thingனா I am not meaning any
டஸ்ட் பார்ட்டிகல் ஆர் சம்திங் லைக் தட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கெமிக்கல் என்டிட்டி நம்மளோட டிஎன்ஏ ஆர்என்ஏ தானே நம்மளோட பேசிக் செல்லோட ஸ்ட்ரக்சரு, லைக் த நியூக்ளியஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் பேசிக்லி தேர் ஆல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ டிஎன்ஏ என்ன, அமினோ ஆசிட்ஸால் மேக் பண்ணப்பட்டது. ஸோ அமினோ ஆசிட்னா என்ன, நம்மளோட அமோனியா, அது அந்த மாதிரி கேஸஸால் தானே நம்ம அட்மாஸ்பியரே மேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒப்பாரின் அண்ட் ஹால்டே என்ன யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ப்ரோட்டீன்ஸ் இஸ் நத்திங் பட் அமினோ ஆசிட் இஸ் நத்திங் பட் அமோனியா, NH4. ஸோ இது நான் இந்த வழியாக தான் வந்துட்டு நம்ம உயிர் ஃபஸ்ட்டு உலகத்தில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஸோ வாட் தே டோல்ட் இஸ் த பயாலஜிக்கல் எவல்யூஷன் வாஸ் ப்ரிசீடட் பை கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ கெமிக்கல் எவல்யூஷன் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதுலேருந்து தான் நம்மளோட பயாலஜிக்கல் எவல்யூஷன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டன்ட்ஸ். இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ட்ஸ் ஆர் நத்திங் பட் திஸ் அமோனியா, அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் வந்துட்டு நம்மளோட வாட்டர் வேப்பர்ஸ், இதெல்லாம் தான். சரியா? ஸோ பேசிக்லி இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஒரு தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு அடுத்ததுக்கு போகிறேன். ஸோ பேசிக்லி ஒரு கெமிக்கல் என்டிட்டிலேருந்து, அதாவது ஒரு இன்ஆர்கானிக் காம்பனண்ட்லேருந்து தான் ஒரு ஆர்கானிக் காம்பனண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அப்புறம் நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாமே, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு நம்மளை எரிச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது சாம்பல் இஸ் நத்திங் பட் மீத்தேன் இல்லை, ஒரு ஆர்கானிக் காம்பனண்ட் தான். ஆர்கானிக் காம்பனண்ட்ஸ் ஆர் லைக் மேட் அப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். சரியா? ஸோ பேசிக்லி வி ஆர் ஆல் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ கார்பன் காம்பவுண்ட் ஆல்ரெடி மீத்தேன் வந்துட்டு அந்த மோல்டன் கேஸஸ்ன்னு நம்ம படித்தோம்ல, அதுலேயே ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அந்த மோல்டன் கேஸ்லேருந்து நம்மளுக்கு மீத்தேன், ஸோ நம்ம பேசிக்லி வந்து ஒரு கெமிக்கல் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ட்லேருந்து நம்ம ஒரு ஆர்கானிக் கான்ஸ்டியூவண்ட்டாக மாறி இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இதை தான் வந்து ஒப்பாரின் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆப்ஷன்ஸில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஹால்டேன் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஒப்பாரின் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். ஸோ அதனால நல்லா இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒப்பாரின் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து. சரியா? Next, the conditions on Earth were high temperature, volcanic storms, reducing atmosphere containing methane, ammonia, etc. ஸோ வந்துட்டு பேசிக்லி அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏர்த்தும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஏர்த்தில் அந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படின்னா, ஹை டெம்பரேச்சர், ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர், அப்புறம் வால்கானிக் எரப்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு, அண்ட் ரெடியூசிங் அட்மாஸ்பியர்னா குறையிற அட்மாஸ்பியர் கிடையாது, லைக் the amount of the atmosphere is getting reduced, அந்த மாதிரி கிடையாது. the atmosphere had more hydrogen, அதை தான் அவங்க மீட் பண்ணுறாங்க. ரெடியூசிங், லைக் ஆக்சிடைசிங், ரெடியூசிங்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அது அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ட் மோர் ஹைட்ரஜன் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஸோ இட் வாஸ் கால்ட் அஸ் அண்ட் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு in 1953 எஸ்எல் மில்லர் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கிரியேட்டட் சிமிலர் கண்டிஷன்ஸ் இன் அ லேபரட்டரி ஸ்கேல். ஸோ பேசிக்லி அந்த காலத்தில் அப்போ ஏர்த்தில் இருந்த அந்த கண்டிஷன்ஸ், தட் இஸ் ஹை டெம்பரேச்சரு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன், அமோனியா, இதெல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்பில் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணாருன்னா, ஹீ கிரியேட்டட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் அ க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க் கண்டெய்னிங் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், அமோனியா அண்ட் வாட்டர் வேப்பர் அட் 800 டிகிரி செல்சியஸ். 800 டிகிரி செல்சியஸ் ஏன்னா அந்த டைமில் ஏர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ 800 டிகிரி செல்சியஸ். ஹீ அப்சர்வ் ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ பேசிக்லி அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிறத அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு புரியுது, ஸோ அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் அவர் லைஃப்பில். டிஎன்ஏ, ஆர்என்ஏக்கெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் தானே லைக் ஒரு பேசிக் ஃபார்மே, ஒரு ஸ்கெலிட்டனே. ஸோ அது ஃபார்ம் ஆகும் போது லைக் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் மீத்தேன், அமோனியாலாம் அமினோ ஆசிட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அமினோ ஆசிட்ஸ் ஆர் நத்திங் பட் த டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா?
ஸோ அவர் வந்து அதை பார்க்குறாரு. இன் அ சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் அதர்ஸ் அப்சர்வ் ஃபார்மேஷன் ஆஃப் சுகர்ஸ், நைட்ரஜன் பேசஸ், பிக்மெண்ட்ஸ், ஃபேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வழியாக நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அ மீட்டியோரைட் கண்டென்ட் ஆல்சோ ரிவீல் சிமிலர் காம்பவுண்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் த சிமிலர் ப்ராசஸஸ் ஆர் அக்கரிங் எல்ஸ்வேர் இன் த ஸ்பேஸ். ஸோ மீட்டியோராய்ட் ஆர் நத்திங் பட் லார்ஜ் ஸ்டோன்ஸ் தட் ஆர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்பேஸ். ஒரு ஒரு ஸ்டாரா ஒரு மீட்டியராய்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கல் மாதிரி. அது வந்துட்டு இட்ஸ் மேட் அப் ஆஃப் த பிளானட்டரி சப்ஸ்டன்சஸ், லைக் யூனிவர்ஸில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதால் லைக் உருவாக்கப்பட்ட ஒரு என்டிட்டி. ஓகேவா? நம்ம டிக் 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 படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் வந்து அந்த மீட்டியராய்ட்டோட அந்த இதை தடுக்கிறதுக்கு தானே வந்துட்டு அவங்க ஸ்பேஸ்க்கு போய் அந்த மீட்டியராய்ட்டை உடைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் மீட்டியராய்ட் வந்துட்டு இப்போ சப்போஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டியராய்ட் வருதுன்னா அதில் வந்துட்டு வேற அது வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் த கேஸஸ் அண்ட் த சப்ஸ்டன்ஸ், லைக் அங்கே இருக்கிற ஸ்பேஸில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதால தான் மேக் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த மீட்டியராய்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து இருக்கிற கண்டென்ட்டும் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ண அந்த ஹைட்ரஜன், மீத்தேன், அமோனியா எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி. ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஏர்த்தில் இல்லைனாலும் ஏர்த்தில் நடந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேறு ஏதோ பிளானட்ல இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாக மீட்டியராய்ட் கண்டென்ட் நம்மளுக்கு இருக்கு. With this limited evidence, the first part of the conjectured story, chemical evolution, was no more or less accepted. சரியா? ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பேசிக்லி ஒரு லிமிட்டட் எவிடன்ஸ் தான், பட் தென் இட்ஸ் லைக் மேக்கிங் சென்ஸ் தான் டு அஸ். So we have no idea about how the first self-replicating metabolic capsule of rice arose. நம்ம பேசிக்லி இந்த மீத்தேன், அமோனியா இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது எப்படி ஒரு லைஃப் ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் இது எப்படி இட் இஸ் அ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல, லைக் வி ஆர் கிவிங் பர்த் டு நியூ லிவிங் ஆர்கானிசம்ஸ், வி ஆர் ரீப்ரொடியூசிங். ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இட்ஸ் ஸ்டில் ஃபேசினேட்டிங் திங். த ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் could have originated 3 billion years back. So basically earth was formed 4.5 billion. The first life form was formed maybe 4 billion and the non-cellular வந்துட்டு 3 billion சொல்கிறாங்க. They could have been giant molecules which is nothing but the RNA, DNA, protein, polysaccharide. These capsules reduce their molecules perhaps. So basically இந்த moleculesலாம் வந்து என்ன பண்ணுது, reproduce பண்ணுது. So the first cellular form of life did not possibly originate till about 2000 million years ago. So like வந்து first 4.5 billion, 4 billion, 3 billion and 2 billion. ஓகேவா? These were probably single cell. So like basically single cell தான் first form ஆனதெல்லாம் இருந்திருக்கு. All life forms were in water environment only. So basically அப்போ உருவான புதுசான life forms எல்லாமே தண்ணியில தான் வாழ்ந்திருக்கு. This version of a biogenesis, that is the first form of life, arose through evolutionary forces from a non-living molecule is accepted by majority. So இது நானுமே accept பண்ணுவேன், நீங்களுமே accept பண்ணுவீங்க, because it is like kind of logical. We are all made of carbon compounds, we are all made of proteins, we are made of polysaccharides. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒப்பாரின் அண்ட் ஹால்டன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு நம்ம ஏர்த்துன்ற வந்து இது வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட், லைக் ஒரு ஏர்த்தை வந்து ஒரு ஸ்டிமுலேஷனில் வச்சுருக்க மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏர்த்தில் இருந்த எல்லா கேஸஸுமே ஆட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்குறாங்க. சார்ஜ் கொடுக்கும் போது தேர் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கேஸஸ் அண்ட் வாட்டரு. இந்த டயக்ராம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இதை வந்து நீட்டில் வந்து கேட்பாங்க. டயக்ராம் கொடுத்து இந்த லேபிள் பண்ணும்ல, இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது வந்து லேபிள் பண்ண சொன்னாலும் சொல்லலாம். லைக் ஈச் அண்ட் எவ்ரி டயக்ராம், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் என்சிஆர்டி இஸ் லைக் ஒன் வேத வாக்கு. அப்படியே படிச்சுக்கணும். ஓகேவா? So however, once formed, how the first cellular form of life could have evolved into the complex biodiversity of today is the fascinating story that will be discussed below. So first form ஆன first one cell, சிங்குலர் செல், அதை வந்து நம்ம என்னன்னு படிச்சிட்டோம். சரியா? இப்போது ஸோ பேசிக்லி அந்த செல் எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்துட்டு அதுலேருந்து எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் பயோடைவர்சிட்டி எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது இப்போ நம்ம கீழே படிக்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் நான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ பேசிக்லி இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் புட் அ தம்ஸ் அப் கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாலியான கதை, எல்லாம் வந்து ஸ்பீடாக போயிடலாம். வந்து வெறும்னே கதை தான் எல்லாமே. ஹார்டி வின்பர்க் ஈக்குவேஷன்.
ஸோ யா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க டக்குன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக கதை மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடாக போகலாம். டக்குன்னு கேளுங்க கைஸ். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆச்சு லைக் பார்த்துட்டு இருக்கவங்க போடுங்க. நோ ஒன் வாண்ட்ஸ் டு ரிப்ளை டுடேவா? ஏன் கைஸ் ரிப்ளை பண்ணுங்களேன். ஒரு தம்ஸ் அப் தானே கேட்குறேன். பார்த்துட்டு இருக்க யாராவது போடலாமே. அப்பாடி ஒருத்தராச்சும் தம்ஸ் அப் போட்டிங்கப்பா. ஸோ யா ஸோ த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் தியரி. ஸோ எப்படி லைஃப் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கன்வென்ஷனல் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் டெல்ஸ் அஸ் அபவுட் த தியரி ஆஃப் அ ஸ்பெஷல் கிரியேஷன். ஸோ வந்துட்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ்னால் நம்மளோட நிறைய ரிலீஜன்ஸில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலீஜன் படி ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸில் ஒரு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, தெர் ஆர் 3 கனோட்டேஷன்ஸ். One, that all living organisms that we see today were created as such. ஸோ நம்ம பார்க்குற ஒரு ஆர்கானிசமும் அப்படியே ஃபார்ம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் திடீர்னுட்டு ஒரு நம்மளோட ஹிந்துசமில் வந்துட்டு வில் பி லைக் டெல்லிங் கடவுள் வந்து திடீர்னு ஒரு இதுலேருந்து வெளியில் வந்தார், இப்போ ஒரு மரத்துலேருந்து டக்குன்னு வெளியில் வந்தார், அந்த மாதிரி வந்துட்டு லைக். ஸோ வாட் தே மீன் டு டெல் ஹியர் இஸ் லைக் ஆல் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் வி see today were created as such. அப்படியே உருவானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, த டைவர்சிட்டி வாஸ் ஆல்வேஸ் த சேம் சின்ஸ் த கிரியேஷன். ஸோ லைக் உலகம் இப்போ எவ்வளோ டைவர்ஸ் லைக் உலகமாக இருக்க ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டிலாம் எப்படி இருக்கோ, ஸ்டார்டிங் தட் இஸ் 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடிலேருந்து இன்னி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு அழிவையும் உலகம் பார்க்கல, எந்த ஒரு ஆர்கானிசமும் எவால்வ் ஆகலை. விச் இஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த லெசன் படிக்காமே நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் திஸ் சென்டென்ஸ் இஸ் ஆக்சுவலி லேம் அப்படின்ட்டு. and will be the same in the future. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 என்னன்னா, the earth is about 4000 years old. 4000 வருஷம் தானா? இது 4 பில்லியன் வருஷம் முன்னாடி உருவான ஒரு என்டிட்டி. இதை வந்து வெறும் 4000ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஐடியாஸ் were strongly challenged during the 19th century. ஸோ 19th centuryயில் வந்துட்டு இது இந்த கனடேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸில் படிக்கிறோம். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் ஆல் were written so long back. ஸோ அதில் வந்துட்டு இப்போ வந்து 19th century பொறுத்த வரைக்கும் இந்த கனடேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லேமாக தெரியுது. பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் மேட் டியூரிங் அ sea voyage in a sail ship HMS Beagle around the world, Charles Darwin concluded that the existing life forms share similarities to a varying degree, not only among themselves but also with the life form that existed millions of years back. ஸோ இந்த மாதிரி லூசுத்தனமான ஒரு ஐடியாலஜி தட் இஸ் earth is formed just 4000 years ago, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை மாற்றினது யாருன்னா சார்ல்ஸ் டார்வின் என்ன பண்ணாரு, அவளோட ஷிப்பு விச் இஸ் நத்திங் பட் HMS Beagle, அதில் என்ன பண்ணுறாரு, உலகத்தையே சுற்றி வராரு. உலகத்தில் சுற்றி வரும்போது he is observing different life forms that are present in that particular area. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸை அவர் அப்சர்வ் பண்ணுற போது he is like coming to a conclusion that ஒரு ஆர்கானிசமும் is interconnected to another organism.
ஸோ வந்துட்டு நம்ம பேர்ட்ஸ்ன்னு நம்ம பேசிக்லி எடுத்துக்கும் போது க்ரோ பீஜன் எல்லாமே பறக்குது, பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இட்ஸ் லைக் க்ரோ வந்து லைட்டாக டார்க்காக இருக்குது, பீஜன் வந்து கிரேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ், பட் தென் ஆல் ஆர் இன்டர் கனெக்டட். ஸோ அந்த வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் வராரு. அண்ட் ஹி ஆல்சோ நோட்டீஸ் தட் இந்த உலகத்தில் முன்னாடி வாழ்ந்த தட் இஸ் எக்ஸ்டிங்டான அனிமல்ஸோடையும் இப்போ இருக்கிற கரண்ட் டே அனிமல்ஸோடையும் தேர் இஸ் ஒன் கனெக்ஷன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. மெனி செல்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட் எனிமோர். ஸோ அந்த லைஃப் ஃபார்ம்ஸ்லாம் இப்போ இல்லை, கிடையாது. There have been extinctions of different life forms in the earth gone by, just as new life forms arose at a different period of history of earth. There have been a gradual evolution of life forms. So basically இப்போ ஒரு லைஃப் ஃபார்ம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு லைஃப் ஃபார்ம் வந்துட்டு புதுசாக உருவாகுது. ஸோ இந்த எக்ஸ்டிங்ஷன் எவல்யூஷன் இந்த ஒரு ப்ராசஸ்லேயே தான் உலகம் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதை தான் வந்து சார்லஸ் டார்வின் வந்து புரிஞ்சுக்கிறாரு. எனி பாப்புலேஷன் ஹாஸ் பில்ட் அண்ட் வேரியேஷன் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வந்து எந்த பாப்புலேஷன் எடுத்தாலுமே தேர் இஸ் வேரியேஷன். ஸோ லைக் நம்ம வந்து ஒரு க்ரோ பாப்புலேஷனை பார்க்கும் போது ஆல் த க்ரோ லுக் த சேம் வென் வி லுக் ஃப்ரம் ஃபார் பிளேஸ். லைக் தூரத்தில் நின்று பார்க்கும்போது எல்லாம், ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் சரியும். சில காக்கா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், சில காக்கா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சிலதுக்கு வந்து நெக் ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும், சிலதுக்கு குட்டியாக இருக்கும். அதை நான் ஆக்சுவலி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நீ கேட்கலாம், என்ன காக்காவெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்துருக்கேன், எனக்கு அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன், நான் வந்து காக்காவையும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் எனேபிள் சம் டு சர்வைவ் பெட்டர் இன் அ நேச்சுரல் கண்டிஷன் வுட் அவுட்ப்ரீட் அதர்ஸ் தட் ஆர் லெஸ் என்டோர்ட் டு சர்வைவ் அண்டர் சச் நேச்சுரல் கண்டிஷன்ஸ். ஸோ பேசிக்லி இங்கே என்ன இந்த லைனில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இப்போ சொன்னது வந்து எக்ஸாம்பிள் தான், குட்டி காக்கா, எலாங்கேட்டடான காக்கா, லைக் குட்டி நெக்கு பெரிய நெக்கு அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கானிசம்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக். ஸோ லெட்ஸே வந்துட்டு ஒரு டைகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைகருக்கு வந்துட்டு என்ன ஆகுது, கார்னிவோரஸ் டீத் இருக்குது, இந்த இன்சிசர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, டியரை வந்து கடிச்சு அதெல்லாம் கிழிச்சு சாப்பிட முடியுது. ஆனால் இதே ஒரு கவுக்கு போய் எடுத்திங்கன்னா அதால் மீட் சாப்பிட முடியுமா, அதால் கிழிக்க முடியுமா, முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறனால தான் ஒரு ஆர்கானிசமால் அதுக்கு வரக்கூடிய எல்லா லைக் எப்படி சொல்கிறது, அதுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அது சால்வ் பண்ணிட்டு இந்த ஏர்த்தில் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கு, இவால்வ் ஆகி சர்வை பண்ணுது. ஸோ அதனால் லைக் வந்துட்டு த கேரக்டரிஸ்டிக் விச் எனேபிள் சம் டு சர்வைவ் பெட்டர் இன் அ நேச்சுரல் கண்டிஷன். ஸோ லைக் நேச்சுரல் கண்டிஷன்லேயே இட் சர்வைவிங் பெட்டர். அனதர் வேர்ட் யூஸ்ட் இஸ் ஃபிட்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் த பாப்புலேஷன். ஸோ பேசிக்லி வந்துட்டு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ வந்துட்டு another word used is nothing but the fitness or the population, fitness of the population சொல்கிறாங்க. சரியா, ஒரே ஒரு லைன் மட்டும். ஓகே, ஆக்சுவலி ஸோ இதுதான் நம்ம வந்து நேச்சுரல் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறோம். நேச்சுரல் ஃபிட்னஸ்னால் இட்ஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் த எபிலிட்டி ஆஃப் தன் ஆர்கானிசம் டு சர்வைவ் இன் தட் இது. ஓ யா, ஹாய் கைஸ், ஹாய் நித்தின், இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அண்ட் ஹாய் சஞ்சய், ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி போகுது உங்களுக்கு? So yeah, another word used is fitness of the individual or the population. The fitness according to Darwin refers ultimately and only to reproductive fitness. So basically இங்கே ஃபிட்னஸ்ன்னு பேசுவாங்க, அது எல்லாமே வந்து they mean to reproductive fitness. So at the end we need that species to reproduce and அந்த அந்த ஸ்பீஷீஸ் வந்து உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டே தான் இருக்கணும். சரியா, அது வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகி போகக்கூடாது. அப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இருக்கணும்னா இட் ஷுட் பி ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட். ஸோ ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட்டாக இருந்தால் தான் ஆர்கானிசம்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதிகமாகிட்டே தான் இருக்கும். இல்லைனா வந்துட்டு அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா இந்த ஸ்பீஷீஸே அழிஞ்சு போயிடும்ல. ஸோ பேசிக்லி இந்த லெசனில் நேச்சுரல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் செலெக்ஷனு, ஃபிட்னஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் தான். Hence, those who are better fit in an environment leave more progeny than others. These therefore will survive more and hence are selected by the nature. He called it natural selection and implied it as a mechanism of evolution. So like
an organism which is reproductively fit will leave more progeny. அப்படி அந்த ப்ராஜனி அப்படி லீவ் பண்ண முடிஞ்சாதான் நேச்சர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஆர்கானிசம் வந்து சர்வை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஒரு மெக்கானிசமாகவே வந்துட்டு பார்க்குறாரு. எதுக்குன்னா எவல்யூஷனோட மெக்கானிசமாக சார்லஸ் டார்வின் பார்க்குறாரு. So let us also remember that Alfred Wallace, a naturalist who worked in Malay archipelago, had also come to similar conclusions around the same time. In the due course of time, apparently new types of organisms are recognizable. So அதே டைமில் சார்ல்ஸ் டார்வின் எப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே நேரத்தில் மலாய் ஆர்ச்சிபெலாகோவில் ஆல்ஃப்ரெட் வேலஸ்ன்னு ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னா, ஆல் த எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் சம் காமன் ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ அவர் பேசிக்லி அந்த ஐலாண்டில் போய் பார்க்கப்போ அங்கே இருக்கிற எல்லா லைஃப் ஃபார்ம்ஸும் கொஞ்சம் சிமிலராக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சேம் ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்களும் அவங்களுக்கு சேமாக இருந்திருக்காங்க. ஹவவர் தீஸ் ஆன்சிஸ்டர்ஸ் வர் present at different periods in the history of earth. ஸோ இந்த ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. நம்மளோட பாட்டி, பாட்டியோட பாட்டி, பாட்டியோட பாட்டி அப்படின்ட்டு அவங்களாம் வந்து ஒரே டைமில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, ஒரு டைமில் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு என்னோட பாட்டி வாழ்ந்தது வாஸ் இந்த 90s, 1950 அவங்க பிறந்தாங்க. ஸோ அவங்களோட பாட்டி எப்போ பிறந்திருப்பாங்க, 18 சம்திங்கில் பிறந்திருப்பாங்க. அவங்களோட பாட்டி அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு 80 இயர்ஸ் கேப்பு, லைக் ஒருத்தரும் ஒரு 8 இயர்ஸ் வாழ்கிறாங்கன்னா அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எப்போல்லாம் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? The geological history of earth closely correlates with the biological history of earth. Geological historyனா the time periods, ஓகேவா? லைக் எப்போ வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஏரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, அதை தான் வந்து நம்ம ஜாகிரபிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். க்ளோஸ்லி கோரிலேட்ஸ், இட்ஸ் லைக் மேட்சிங் த பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி, லைக் ஹவு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இவால்வ்டும், எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் சேஞ்ச் ஆச்சு, இது ரெண்டுமே வந்து சேம் டு சேமாக இருக்குது. காமன் permissible conclusion is that earth is not old, not thousands of years as was thought earlier, but billions of years old. So basically எல்லா theories or whatever it is எல்லாத்தோட கன்க்ளூஷன்லையும் ஒன்று தான் சொல்கிறாங்க, the earth is billions of years old அப்படிங்கிறது தான். சரியா? வாட் ஆர் த எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன்? ஸோ இவ்வளோ பேசுறியம்மா, எவல்யூஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ஆன்சிஸ்டர்ஸு, ஜியாலஜிக்கல் பீரியடு, பயாலஜிக்கல் பீரியட், என்னென்னமோ கதை பேசுறியே, ஆனால் இது எல்லாத்துக்கான எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறப்போ அந்த எவிடன்ஸ்லாம் என்னன்றதான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா ஒரு தம்ஸ்அப் போடுங்க, டக்குன்னு தம்ஸ்அப் போடுங்க. லைக் மூச்சு வாங்குது கைஸ், அதான் ஒரு 20-30 செகண்ட்ஸ் 1 minute பிரேக் எடுத்துக்கிறேன் நான். தம்ஸ் அப் போடுங்க கைஸ் டக்குன்னு. So yeah, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். Evidence that evolution of life forms has indeed taken place on earth has come from many quarters. Fossils are the remains of hard parts of life forms are found in the rock. So fossils என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும். Rock form sediments and cross section of earth crust indicates the arrangement of sediments one over the other during the long history of earth. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்தை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம சோஷியலில் படிச்சிருப்போம், ஆக்சுவலி 6th standardல வரும்னு நினைக்கிறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு, அப்புறம் வந்துட்டு ஹரப்பா கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய படித்தோம்ல. ஸோ அதுலேருந்து வந்து நம்ம லைக் இப்போ கூட நம்ம நிறைய தோண்டி எடுக்கிறோம். லைக் நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, பூமி தோண்டி பார்க்கும் போது நிறைய ஃபாசில்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஃபாசில்ஸ் ஆர் நத்திங் பட் த ஆர்கானிசம் தட் ஹேட் லிவ் டியூரிங் தட் பீரியட் ஆஃப் டைம்ஸ். லைக் ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, வருஷங்களுக்கு முன்னாடி
வந்துட்டு என்ன ஆர்கானிசம்லாம் இந்த உலகத்தில் இருந்ததோ அதோட ஃபாசில் ரிமைன்ஸ் அது இருந்ததுக்கான அடையாளமாக ஃபாசில்ஸ் நம்மளுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட் ஏஜ் ராக் செடிமெண்ட்ஸ் கண்டெயின் ஃபாசில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் who probably died during the formation of the particular sediment. So basically different age rock like different ஒரு ராக்கோட ஏஜை வந்துட்டு நம்ம அதோட செடிமெண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு லைஃப் ஃபார்ம்ஸ் ஆகும்போது அது மேலே ஒரு ராக் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு ஃபாசிலாக ஃபார்ம் ஆகுது. சம் ஆஃப் தம் அப்பியர் சிமிலர் டு த மாடர்ன் ஆர்கானிசம். ஸோ அந்த ஃபாசிலில் சிலதெல்லாம் வந்து நம்மளோட மாடர்ன் டே ஆர்கானிசம் லைக் இல்லை ப்ரெசன்ட் டே ஆர்கானிசமோட சிமிலராக இருக்குது. ஸோ தே ரெப்ரசென்ட் த எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம், தட் இஸ் த டைனோசர். ஸோ இதை வந்துட்டு இந்த ஃபாசில்ஸில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம். அது எப்படி இருக்குது? நம்ம மாடர்ன் டே ஆர்கானிசமோட சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. A study of fossils in different sedimentary layers indicates the geological period in which they existed. So basically வந்து fossils like எவ்வளோ டீப்பாக இருக்கோ லைக் எவ்வளோ இம்ப்ரிண்டடாக இருக்கோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா வச்சு they are finding out எந்த ஜியோலாஜிக்கல் பீரியடில் வந்துட்டு அந்த ஃபாசில் அதாவது அந்த அனிமல் வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? The study showed that life forms varied over time and certain life forms are restricted to certain geological lifespans only. ஸோ இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபாசில்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் had existed அப்போ அண்ட் அந்த லைஃப் ஃபார்ம்ஸ்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஜியோலாஜிக்கல் டைமில் மட்டும் தான் வாழ்ந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மொரீஷியஸ் வந்து ஐலாண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு காண்டினென்ட்லேருந்து செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ மொரீஷியஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம வந்து வெறும் வயா சி அதாவது வாட்டர் வழியாக தான் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஐலாண்டில் எந்த மொபைலாக லைக் நடந்து போகிற மாதிரி இருக்கிற எந்த ஒரு ஆர்கானிசமும் அந்த ஐலாண்டுக்கு போகாதனால பறக்க முடிஞ்ச ஆர்கானிசம் மட்டும்தான் போயிருக்கு, விச் இஸ் நத்திங் பட் த பேர்ட்ஸ் லைக் பீஜன் மாதிரி குட்டி சைஸ்ல இருக்க ஆர்கானிசம் போயிருக்கு மொரீஷியஸ்க்கு. அங்கே மொரீஷியஸில் போய் பார்த்தா அதுக்கு எந்த ப்ரிடேட்டருமே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே அவ்வளோ ஃபுட்டும் வேற இருந்திருக்கு. ஸோ எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு அது இவால்வ் ஆகி டோடோன்ற பேர்டாக மாறி இருக்கு. ஸோ டோடோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்டிங்க்ட் நான் எப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஹியூமன் பீங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு. அங்கே பார்த்தா அந்த டோடோஸ் அவ்வளோ பேர்ட்ஸ் வேற இருந்திருக்கு அண்ட் அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்திருக்காங்க. நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸும் இருந்திருக்கு. இந்த மாதிரி டோடோ பறவைகளும் இருக்குது. ஸோ அந்த வந்து இன்வைட் பண்ண ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணாங்க, லைக் அந்த ஐலாண்டுக்கு வரும்போது நிறைய பன்னி குட்டிங்க, நாய், குரங்கு எல்லாத்தையுமே கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வரப்போ அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ப்ரிடேட்டராக மாறி இருக்கு. ப்ரிடேட்டராக மாறி டோடோவை கொண்டு ஸோ டோடோ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி ஒரு சின்ன கதை தான். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து டோடோ வாழ்ந்துச்சு, அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட கதை அவ்வளோதான். Hence, new forms of life have arisen at different times in the history of Earth. All this is called as paleontological evidence. இந்த ஃபாசில் இதெல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா paleontological evidenceன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எம்பிரியாலஜிக்கல்ஸ் லைக் பேசிக்லி நம்ம ஃபாசில்ஸ் அந்த மாதிரி பேசிட்டோம். ஸோ எம்பிரியாலஜிக்கல் அதாவது பிஃபோர் பர்த் இன்சைட் த womb of a mother அதில் என்ன எம்ப்ரியாலஜிக்கலி என்ன வந்து எவல்யூஷனுக்கு சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணான்னா ஏர்ன்ஸ்ட் ஹெக்கலுங்கிறவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா சர்டன் ஃபீச்சர்ஸ் டியூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் இஸ் காமன் டு ஆல் வெர்டிபிரேட்ஸ் தட் ஆர் ஆப்சென்ட் இன் த அடல்ட். ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லைக் பேசிக்லி என்ன சொல்ல வரான்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்மளோட எம்ப்ரியானிக் லைஃப், அதாவது நம்ம மம்மியோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது நம்மளுக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எல்லா வெர்டிபிரேட்ஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துக்குமே அந்த ஃபீச்சர் இருக்கும் அண்ட் அது அடல்ட்டாக மாறும் போது அந்த ஃபீச்சர் அது லூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா the embryos of all vertebrates including human develop a row of vestigial gill slits just behind the head, but its functional organ only in the fish and not found in any other adult vertebrates. ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் எம்ப்ரியாலஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கும் போது யூ ஜஸ்ட் நோட்டிஸ் திஸ். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இப்போ நெட்டில் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஒரு பேபி உருவாச்சுன்னா அதுக்கு இப்படி ஒரு கண் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கில் ஸ்லிட்ஸ் இருக்கும் ஹியூமன் பேபிக்கே. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, கில் ஸ்லிட்ஸ்னால நம்ம வந்து ப்ரீத் பண்ணலாம். நம்ம எதனால் ப்ரீத் பண்ணுறோம், லங்ஸ்னால ப்ரீத் பண்ணுறோம். ஆனால் கில்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் எது, ஃபிஷ்ஷஸ். ஸோ என்ன சொல்ல வராருன்னா லைக் நம்மளுக்கு லைக் ஆல் த வெர்டிபிரேட்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸில். ஸோ வெர்டிபிரேட்ஸ் அனிமல் கிங்டம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு தெரியும் வெர்டிபிரேட்ஸ் எது இன்வெர்டிபிரேட்ஸ் எது ஆக்சுவலின்ட்டு. ஸோ வெர்டிபிரேட்ஸுக்கு வந்துட்டு அதோட எம்ப்ரியாலஜிக்கல் லைஃப்பில் கில் ஸ்லிட்ஸ் இருந்திருக்கு. அந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து
அந்த ஆர்கானிசம் பிறந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் லூசிங் இட். பட் த ஒன்லி ஆர்கானிசம் தட் இஸ் யூசிங் இட் இன் இட்ஸ் அடல்ட் லைஃப் ஆல்சோ இஸ் அ ஃபிஷ். ஸோ ஃபிஷ்ஷுக்கு தான் கில் ஸ்லிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோட ரெஸ்பிரேஷனுக்கு இந்த அடல்ட் ஆல்சோ. ஓகேவா? However, this proposal was disproved on a careful study performed by Carl Ernst Wahlbaer. ஸோ இவங்க 2 பேருமே ஏர்னஸ்ட் தான். ஸோ ஏர்ன்ஸ் ஹெக்கல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல் வர்டிபிரேட்ஸ்க்கும் சேம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் எம்ப்ரியானிக் லைஃப்பில், ஆனால் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதை லூஸ் பண்ணிடும்னு சொல்கிறாரு. ஆனால் அதை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சது யாருன்னா கார்ல் எர்னஸ்ட் வான்பேர். ஸோ இவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல், இவர் வந்து கார்ல் எர்னஸ்ட் வான்பேர். ஓகேவா? ஹீ நோட்டட் தட் த எம்ப்ரியோஸ் நெவர் பாஸ் த்ரூ த அடல்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு அனிமலும் அடல்ட் ஸ்டேஜ், அதாவது நம்ம எம்ப்ரியோவாக இருக்கும் போது நம்ம ஃபிஷ்ஷோட அடல்ட் ஸ்டேஜ், ஃபிஷ்ஷுக்கு தானே கில்ஸ் இருக்கும், அதோட அடல்ட் ஸ்டேஜ் நம்ம கடந்து வரல. we are different from fishes அப்படின்றத வந்து சொல்றாரு. comparative anatomy and morphology shows similarities and differences among organisms of today and those existed years ago. so basically நம்ம வந்து anatomy and morphology எல்லாம் படிச்சோம்னா நம்மளுக்கு தெரியுது the differences of organism today and that were existed millions of years back. such similarities can be interpreted to understand whether common ancestors were shared or not. so basically இந்த similarities வச்சு we can actually figure out common ancestors இருந்தாங்களா இல்லனா like each one of us are different ancestors. and for example, whales, bat, cheetah and humans share similarity in the pattern of bones of four limbs. so இங்க பாத்தீங்கன்னா தெரியும் four limb ஓட bone. இது வந்து இது மேனோட ஹேண்டு, இது வந்து சீட்டாவோட ஹேண்டு, இது வந்து வேலோட ஃபின்னு, இது வந்து பேட்டோட விங்ஸு. இது எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்குது பார்க்க இல்லை. ஸோ வந்துட்டு they share similarities in the pattern of bone of four limbs. though these four limbs perform different function in these animals. ஏன்னா மேனுக்கு வந்துட்டு நம்ம வந்து நிறைய வேலை பார்க்குறோம் கையில், ஆனால் ஒரு சீட்டாக்கு என்னென்னா ஓடணும், பிரேவ் அப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி தான். வேலுக்கு என்ன வெறும் ஸ்விம்மிங் மட்டும்தான், பேட்டுக்கு என்ன ஃப்ளையிங். ஓகேவா? ஸோ லைக் நம்ம என்னதான் நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர் சேமாக இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில். so basically they have similar anatomical structure. all of them have humerus, radius, ulna, carpels, metacarpals and phalanges in their four limbs. hence in these animals the same structure developed along different directions due to adaptation of different needs. so என்னாச்சு, எல்லா ஆர்கானிசம்லையும் சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கு. ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், ஃபேலஞ்சஸ்லாம். ஆனால் லைக் அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனில் ஒரு ஆர்கானிசம் அதோட தேவைக்கேற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிக்குச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வந்துட்டு இப்படி இருக்குது, நம்மளுக்கு வெப்டாலாம் இல்லை. ஆனால் ஒரு பேட்டோட விங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் வந்து வெப்டாக இருக்குது, அப்போ தான் அதால் பறக்க முடியும். இப்படி நம்மள மாதிரி இப்படி கேப்ஸோடு இருந்துச்சுன்னா அதால் பறக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால இட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் these structures are homologous. ஸோ ஹோமோலஜி இண்டிகேட்ஸ் காமன் ancestry. ஸோ பேசிக்லி ஹோமோலஜி இதெல்லாம் என்னென்னா நான் இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். டைவர்ஜென்ட்னா ஒரு பாயிண்ட், அதாவது சேம் ஸ்ட்ரக்சர், இதுதான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகுது டிஃப்ரெண்ட்டாக, விங்ஸு, பின்ஸு, லிம்ஸு அப்படின்ட்டு. சரியா? இது எல்லாமே லுக்ஸ் த சேம். ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ். பட் சேம் anatomy பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு தான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைவர்ஜென்ட்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் வேறு வேறு விதமாக வந்துட்டு அது வேறு வேறு யூசஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம். ஸோ இதோட வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா த vertebrae, ஹார்ட்ஸ் ஆர் பிரெயின்ஸு. சரியா? இன் பிளான்ட்ஸ்லையுமே வந்து the thorns and the tendrils of bougainvillea and cucurbita represent homology. நம்மளோட குக்குர்பிட்டால வந்து டென்ட்ரில் இருக்குது, டென்ட்ரில்ன்றது இப்படி ஸ்பைரலாக இருக்குது பாருங்கள், இது தானுங்கிறது இப்படி ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு சேம் ஹோமாலஜி தான். இது ரெண்டுமே வந்துட்டு போகன்வில்லியா, குக்குர்பிட்டா அதெல்லாம் வந்துட்டு ஸ்டெம் லீஃப் மாடிஃபிகேஷன் தான் நினைக்கிறேன், லீஃப் மாடிஃபிகேஷன் தான். ஆனால் இது எல்லாமே பேசிக்கலி லீவ்ஸ் தான். ஆனால் அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அது ஷார்ப்பாக இருக்கா இல்லைனா இந்த மாதிரி
ஸ்டென்ட்ரல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அது வந்துட்டு மாற்றிருக்கு. ஹோமோலஜி இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் வேரஸ் ஆனாலஜி ரெஃபர்ஸ் டு சிச்சுவேஷன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ வந்துட்டு இது ஹோமோலோகஸ் எவல்யூஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனலோகஸ் எவல்யூஷன் ஒன்று இருக்குது, அதாவது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவாங்க. என்னன்னா விங்ஸ் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ் லுக் அலைக். ஸோ பட்டர்ஃப்ளையோட விங்கும் சரி ஒரு பேர்டோட விங்கும் சரி பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்குது, சேம் ஃபங்க்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா போத் ஆஃப் லைக் பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி பேர்டாக இருந்தாலும் சரி ஃப்ளையிங்க்கு தான் யூஸ் பண்ணுது அந்த விங்கை. ஸோ இது ஃப்ளையிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஒரு சேம் பாயிண்டில் கோரிலேட் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதை வந்துட்டு நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எவால்விங் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் அண்ட் ஹென்ஸ் ஹேவிங் சிமிலாரிட்டிஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ்னால் என்னென்னா த ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் அண்ட் ஆஃப் அ மேமல், த ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின். ஏன்னா ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின் வந்துட்டு அது ஸ்விம்மிங் பண்ண யூஸ் பண்ணும், அண்ட் ஆன் த லேண்ட் ஆல்சோ இட் இஸ் வாக்கிங். பட் தென் டால்ஃபின் இஸ் ஃபுல்லி இந்த ஓஷன் மட்டும்தான், அதுவும் ஸ்விம் பண்ண தான் யூஸ் ஆகுது. ஒன் கேன் சே தட் இட் இஸ் சிமிலர் ஹேபிட்டட் தட் ஹாஸ் ரிசல்டட் இன் த செலெக்ஷன் ஆஃப் சிமிலர் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் பட் டுவர்ட்ஸ் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் இருக்கிறனால தான் அது என்னதான் அதோட அனாட்டமி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பென்குயினும் டால்ஃபினுமே எடுத்துக்கோங்களேன், இது ரெண்டுமே கடலில் வாழுது. கடலில் வாழ்கிறப்போ அது கண்டிப்பாக ஸ்விம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபின்ஸ் இருக்க தான் செய்யணும். ஸோ ஃபின்ஸ்ன்றது இட்ஸ் அ மாடிஃபிகேஷன் தட் இட் ஹேட் கிரியேட்டட் ஆன் இட்ஸ் ஓன் டு சர்வைவ் இன் தட் ஹேபிட்டட். சரியா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ, இது ரெண்டுமே வந்து ஸ்டார்ச் தான், இது ரெண்டுமே வந்து எடிபிள் ஃபுட்டு தான். ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோன்றது வந்து ரூட்டோட மாடிஃபிகேஷன், பொட்டேட்டோன்றது ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். பட் தென் இட்ஸ் ஸ்டில் ரெண்டுமே மண்ணுக்கு அடியில் தான் வளருது, ரெண்டுமே ஸ்டார்ச்சி கார்போஹைட்ரேட்ஸ் தான், ரெண்டுமே வந்து சாப்பாடு தான். So like basically the same function it is serving as a food, but still one is a root modification and other is a stem modification. Okay va? In the same line of argument, similarities in the proteins and the genes. So நம்ம வந்துட்டு கை கால் அப்படின்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து மாலிகுலர் லெவலில் பார்க்கும்போது ப்ரோட்டீன்ஸு ஜீன்ஸு அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு 1 minute கைஸ், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம், டக்குன்னு போடுங்க. ஸோ உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கை எப்படி இருக்குது கால் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். பட் தென் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. சாரி கைஸ். ஸோ வந்துட்டு இந்த சேம் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு மாலிகுலர் சிமிலாரிட்டிஸ் லைக் ப்ரோட்டீன்ஸு ஜீன்ஸு அதிலலாம் வந்துட்டு பெர்ஃபார்மிங் அ கிவன் ஃபங்க்ஷன் அமாங் த டைவர்ஸ் ஆர்கானிசம் கிவ்ஸ் க்ளூஸ் டு த காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ பேசிக்லி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பாமும் ஒரு எக்கும் ஃபியூஸ் ஆகுது, அது வந்து ரொம்ப அது டிவைட் ஆகுறதுனால தானே ஒரு ஆர்கானிசமாக வருது. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஜீன் வந்துட்டு இந்த இந்த குரோமோசோம் ஓட வேலை என்னென்னா இட் ஹாஸ் டு ப்ரொடியூஸ் லிம்ஸ் இன் தட் எம்ப்ரியோ அப்படின்னா அந்த குரோமோசோம் வந்து லிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு
என்னதான் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஜீன்ஸ் வந்து டைவர்ஸாக இருந்தாலுமே அது வந்துட்டு ஒரு காமன் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம காமன் ஆன்சிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. த பயோகெமிக்கல் சிமிலாரிட்டிஸ் பாயிண்ட் டு த சேம் ஷேர்ட் ஆன்சிஸ்ட்ரி ஆஸ் த ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸ் அமங் த டைவர்ஸ் ஆர்கானிசம். ஸோ லைக் பயோகெமிக்கலி பார்க்க போது நம்ம என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கோ அதே தான் நம்மளால் ஸ்ட்ரக்சரலையும் பார்க்க முடியுது. Man has bred selected plants and animals for agriculture, horticulture, sports or security. Man has domesticated many wild animals and crops. This intensive breeding program has created breeds that differ from the other breeds. So basically வந்துட்டு லைக் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணோம், நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேயே படித்தோம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட் லைக் ஒரு பிளான்ட்டோட வந்து ஹை ப்ரொடியூஸ் இருக்கும், இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே விதத்தில் இன்னொரு பிளான்ட் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு லைக் பெஸ்டிசைட் லைக் இன்செக்டிசைட் ரெசிஸ்டண்ட்டு லைக் இன்செக்ட்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராஃபிட்டபிள் கேரக்டரிஸ்டிக்கையும் நம்ம இன்டர்பிரீட் பண்ணி ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஆர்கானிசம் எப்படி இருக்குன்னா ஹை ப்ரீடாகவும் இருக்குது, சஸ்டெயினபிளாக இருக்குது, இன்செக்டிசைடுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்லாம் அந்த ஒரே பிளான்ட்லேருந்தே வந்துடுது. ஸோ திஸ் இன்டென்சிவ் breeding program has created breeds that differ from other breeds but similar still are of the same group. So இதுக்கு டாக்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு டாக்ஸில் அவ்வளோ ப்ரீட் இருக்குது, டால்மேஷனு, கோல்டன் ரெட்ரீவரு, சைபீரியன் ஹஸ்கி, அப்புறம் இப்போ ஷிஷ்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் இருக்குல்ல. ஆனால் எல்லாத்தையுமே நமக்கு ஜென்ரலைஸ்டாக ஒன்று என்ன சொல்கிறோம்னா டாக்னு தான் சொல்கிறோம். இட் இஸ் ஆர்கியூட் தட் இஃப் வித்தின் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் மேன் குட் கிரியேட் நியூ ப்ரீட்ஸ் குட் நாட் நேச்சர் ஹேவ் டன் த சேம் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ பேசிக்லி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் கிரியேட்டிங் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு. நம்ம இப்போ தக்காளியிலே இப்போ வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் வந்து காமிப்பாங்க, இது வந்து நாட்டு தக்காளி, இது வந்து ஹைப்ரிட் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு தக்காளியும் எனக்கு எது வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும் அது வந்து எனக்கு வித்தியாசம் தெரியல. பட் தென் பார்க்கப்போ நாட்டு தக்காளி வந்து ரொம்பவே ஸ்பெரிக்கலா இருக்கும், ஹைப்ரிட் தக்காளிங்கிறது ரொம்பவே ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து நம்மளா உருவாக்குன ஒரு ப்ரீடு, நம்மளா ஹைப்ரிடைசேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இதே நம்ம இப்போ பண்ணதே தான் லைக் நேச்சர் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இங்கே சொல்ல வரோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வகை வகையாக இருக்குது. சரியா? அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏர்த் வந்துட்டு லைக் நேச்சர் வந்து இப்படி தான் இவால்வ் ஆகியிருக்குமோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான இன்டர்பிரிட்டேஷன் இங்கே. ஓகேவா? another interesting observation supporting the evolution by natural selection comes from England. ஸோ பேசிக்லி இங்கே என்னன்ற நான் சொல்லிடுறேன். இந்த டென்ட்ரில், போகன்விலியா, குக்குர்பிட்டா, அப்புறம் இந்த டயக்ராம் இதெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே இன்னொரு டயக்ராம் இருக்குது, இதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அ ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர்ஸ் அண்ட் த லிவிங் மாடர்ன் டே கவுண்டர் பார்ட் ஆர்கானிசம் லைக் crocodiles அண்ட் பேர்ட்ஸ். ஸோ வந்துட்டு டைனோசரோட ஃபேமிலியில் தான் வந்து crocodiles, பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னுமே வாழ்ந்துட்டு தானே இருக்குது. crocodileலாம் எக்ஸ்டிங்க்ட் இல்லைல்ல இன்னும். ஸோ அதனால் வந்துட்டு லைக் த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டைனோசர்ஸ் அண்ட் த லிவிங் மாடர்ன் டே கவுண்டர் பார்ட்னா இப்போ வந்து டைனோசர்ஸ் இருக்குது, இப்படி இருக்கலாம். இங்கே வந்துட்டு பிராக்கியோசாரஸ் இருக்குது, இங்கே ஸ்டெகோசாரஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு என்ன ஆகுது, ஸ்டெகோசாரஸில் ஒரு ஆர்கானிசம் இவால்வ் ஆகியிருக்கு, அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆர்கானிசம் எவால்வ் ஆகியிருக்கு, அதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபயரில் ஒரு ஃப்ளேம் மாதிரி வருதுன்னா அங்கே ஒரு ஆர்கானிசம் இருந்திருக்கு, அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் ட்ரைசெராடாப்ஸில் வந்துட்டு என்ன ஆகுது, இந்த ஸ்பீஷீஸே ஃபுல்லாகவே எக்ஸ்டிங்க்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி பிராக்கியோசாரஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகி இவால்வ் ஆகி ட்ரைரானோசாரஸாக வந்து என்ன ஆகிருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆர்கானிசம் இருந்துருக்குங்க, இது வந்து ஆர்கியோப்டெரக்ஸ் ஆகிருக்கு. ஆர்கியோப்டெரக்ஸ் எவால்வ் ஆகி crocodiliana இருக்குது, அப்புறம் டெரனோடானு, அண்ட் இட்ஸ் ஸ்டில் லிவிங். ஏன்னா இங்கே வந்துட்டு ஆரோ மார்க் இருக்குது பாருங்களேன். ஸோ ஆரோ மார்க் இருந்ததுன்னா இட்ஸ் ஸ்டில் லிவிங், இட் இஸ் நாட் எக்ஸ்டிங்க்ட் எட். பட் தென் இந்த ரெண்டு ரேஸுமே லைக் இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ் வகைகள் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, இவால்வ் ஆகி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெண்டு டயக்ராம் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு 1920 வந்து என்ன ஆகுது, வந்துட்டு 1850
இது 2 வருஷம் தான். ஸோ பேசிக்லி இங்கே என்ன நடக்குதுன்றதை நான் வந்துட்டு கதை மாதிரியே சொல்லிடுறேன். அதை வந்து ரீட் பண்ணிட்டு ரொம்ப போர் அடிக்க விரும்பலை, ஓகேவா? ஸோ பேசிக்லி என்னாச்சு, 1850 இங்கிலாண்டில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸே கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸே இல்லாத நேரத்தில் என்ன ஆகுது, பொல்யூஷனே இருக்காது. ஏன்னா எந்த கேஸ், டஸ்ட்டு, ஸ்மோக் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ இல்லாத காரணத்தினால் அங்கே வந்துட்டு பொல்யூஷனே இல்லாமல் ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாமே இயற்கை அதிகமான ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ அங்கே இதெல்லாம் அதிகமாக இருந்ததுனால என்ன ஆகியிருக்கு, லிச்சன்ஸோட க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக அங்கே பார்க்கப்பட்டிருக்கு. லிச்சன்ஸ் ஆர் நத்திங் பட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். எங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ அங்கெல்லாம் லிச்சன்ஸ் வளராது. ஸோ லிச்சன்ஸ் வந்துட்டு இட் வாஸ் அப்சர்வ்ட் ரொம்ப. ஸோ லிச்சன்ஸ் வந்துட்டு மரத்து மேலே ஃபுல்லாக வளர்ந்துருக்கிறனால அது வந்து என்ன பண்ணுது, மாத்து இருக்குல்ல, மாத்துன்றது பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பார்க்க. பட்டாம்பூச்சியோட ரெக்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பட் மாத்துது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல் கலர்ஸில் வைப்ரண்ட்டாக இருக்காது, பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாத் வந்துட்டு என்ன பண்ணுது, அதோட ப்ரிடேட்டர்ஸ் நத்திங் பட் பேர்ட்ஸு, அந்த அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அந்த லிச்சன் மேலே போய் உட்காந்துருது. ஸோ லிச்சன் வந்துட்டு ஒரு ஒயிட்டிஷ் பேக்ரவுண்ட் தானே இருக்குது, ஒயிட்டிஷ் க்ரீனிஷ் பேக்ரவுண்ட் தான். ஸோ அது என்ன ஆகுது, அந்த வெள்ளை கலர் மாத் போய் அந்த லிச்சன் மேலே உட்காரும் போது ஒரு கேமோஃப்ளேஜ் எஃபெக்ட் வருது. கேமோஃப்ளேஜ் எஃபெக்ட் வரனால அந்த பேர்டால் கண்டுபிடிக்க முடியல எது லிச்சன்னு எது மாத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு பேர்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிளாக் விங்டு மாத்து தான். ஒயிட் விங் மாத்து எல்லாமே வந்து இப்போ கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, பிளாக் விங்டு மாத்தோட பாப்புலேஷன் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, தவிர ஒயிட் விங்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் 1920 என்னாச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆனனால என்னாச்சு, தெர் வாஸ் மோர் பொல்யூஷன், நிறைய கேஸஸ் வெளியில் வந்துச்சு. மோர் பொல்யூஷன் வந்தனால என்னாச்சு, லிச்சன்ஸோட க்ரோத் எல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. லிச்சன்ஸோட க்ரோத் ஏன் கம்மியாச்சு வந்துட்டு, அதுதான் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ல. பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து லிச்சன்ஸ் வளராது. ஸோ லிச்சன்ஸ் வளராத காரணத்தினால் ட்ரீஸோட உண்மையான அந்த பார்க்கோட கலர் என்ன, ப்ரௌன், அது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பார்க்கில் போய் ஒயிட் கலரில் தகன்னு போய் ஒரு மாத் உட்காந்துச்சுன்னா அது பேர்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்ரும். ஆனால் இதுவே இப்போது டார்க் விங்டு மாத், அதாவது மோர் மெலனைஸ்டு மாத் போய் அந்த ப்ரௌன் கலர் மோர் மெலனைஸ்டு பார்க்கில் போய் உட்காந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த பேர்டுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஸோ என்ன ஆகுது, ஒயிட் விங்டு மாத்தோட பாப்புலேஷன் கம்மி ஆகுது, டார்க் விங்டு மாத்தோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ பேசிக்லி இதுதான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், லைக் ஹவு த நேச்சர் செலக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இவால்வ் ஆகி அதிகமானனால ஒரு ஒயிட் விங்டு மாத் விச் வாஸ் வெரி ஹை அண்ட் த டார்க் விங்டு மாத்தோட பாப்புலேஷன் விச் வாஸ் வெரி லோ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. டார்க் விங்டு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு, ஒயிட் விங்டு வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், ஓகேவா? நான் வந்து வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Similarly, the use of herbicides, pesticides, etc. has only resulted in the selection of resistant varieties in a much lesser time scale. So basically வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, நேச்சர் வந்து எதை செலக்ட் பண்ணிச்சு, டார்க் விங்டு மாத்தை செலக்ட் பண்ணிச்சு. ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் ஏபிள் டு சர்வைவ், இட் வாஸ் ஏபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் த பிரிடேட்டர் அண்ட் இட் வாஸ் ஏபிள் டு சர்வைவ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிளான்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு லைக் இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டிசீசஸ்லேருந்து பிளான்ஸை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹெர்பிசைட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லாம் போடுவோம். நம்ம என்னதான் பெஸ்டிசைட்ஸ் போட்டு அதை கொன்னாலுமே இட் வில் ஃபைண்ட் அ நியூ வே டு இவால்வ் அண்ட் ஒரு புது வேரியண்ட் வந்து திருப்பி அட்டாக் பண்ணதான் போதும் அந்த ஆர்கானிசம், சரியா? ஸோ லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் ஆர் ஹெர்பிசைட் என்ன பண்ணுது, ஆமாம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்துட்டு என்னென்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஹியூமன்ஸில் வந்து வருது. நம்ம வந்து ரொம்பவே ஆன்டிபயோட்டிக்ஸ் கன்சியூம் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒன்றுனா டக்குன்னு ஒரு பேராசிட்டமால் எடுத்து போட்டுக்கிறது, லைக் டக்குன்னு ஒரு டோலோ 650 எடுத்து போட்டுக்கிறது. ஸோ லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளே வந்துட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம். லைக் வந்துட்டு ஆனால் நம்ம டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்மளே வந்துட்டு சாப்பிட்றோம்ல. ஸோ என்ன ஆகும், நம்மளோட ஹியூமன் பாடி வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஏன் உடம்பு சரியில்லை ஆகுதுன்னா ஏதோ ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸஸ் இன்ஃபெக்டடாக பாடி, சரியா? அதை கொல்றதுக்கு நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். அந்த ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு நம்ம அதிகமாக போட இந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் வில் எவால்வ் இட் செல்ஃப் டு என்ன பண்ணும், அந்த என்னதான் நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டாலுமே அது சாகாத அளவுக்கு அதை தன்னையே எவால்வ் பண்ணிக்கும், ஒரு மெக்கானிசம் அதுவே
அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டு உடம்பு சரியாகிற இடத்துல நம்ம 10 மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஆர்கானிசம் வந்து ரொம்பவே ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா லைக் கடைசியில் என்ன ஆகும், நம்ம எவ்வளோதான் மாத்திரை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடம்பு சரியாகாது. ஸோ அதுதான் இங்கே பேசிக்லி. So this is also true for microbes against which we employ antibiotics or drugs against a eukaryotic organism. Hence, resistant organism cells are appearing in time scale of months or years and not even centuries. So basically, நம்ம அந்த 1850s and 1920s is like almost ஒரு 70 years. ஆனால் இந்த மைக்ரோப்ஸோட எவல்யூஷன், இந்த வைரஸோட எவல்யூஷன்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் இந்த ஸ்கேல் ஆஃப் இயர்ஸ் அண்ட் நாட் ஈவன் சென்ச்சுரிஸ், லைக் சில வருஷங்கள் ஒரு சில மாதங்களே இது இவால்வ் ஆகிருது. தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். ஆந்த்ரோபோஜெனிக்னா வந்துட்டு ஹியூமன் மேட் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் லைக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன். திஸ் ஆல்சோ டெல்ஸ் us that evolution is not directed process in the sense of determinism. It is a stochastic process based on chance event in the nature and the chance mutations in the organism. So basically வந்துட்டு எவல்யூஷன்ன்றது இட்ஸ் நாட் லைக் ஒரு டைரக்டட் ப்ராசஸ், லைக் இப்படி தான் நடக்க போகுதுன்றது. இட்ஸ் லைக் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி, எது எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ இட்ஸ் பேசிக்லி சான்ஸ் ஈவெண்ட்ஸ் இந்த நேச்சர் அந்த சான்ஸ் மியூட்டேஷன் இந்த ஆர்கானிசம். எது எப்படி வேணால் போகலாம், எது எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் பேஸ் பண்ணி தான் எவல்யூஷன் இருந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? தம்ஸ் அப் போடுங்க கைஸ். யாராவது சொல்லுங்கடா புரிஞ்சுதா இல்லையான்ட்டு. புரிஞ்சிருச்சா? தம்ஸ் அப் போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க கைஸ். சரி, நம்ம வந்துட்டு அடாப்டிவ் ரேடியேஷன் போகலாம். டியூரிங் ஹிஸ் ஜர்னி டார்வின் வென்ட் டு கேலபகோஸ் ஐலாண்ட். தேர் ஹி அப்சர்வ்ட் அன் அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் க்ரீச்சர்ஸ். ஸோ லைக் டார்வின் என்ன பண்ணார், அவர் ஷிப் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றினார் ஜாலியாக. ஸோ லைக் சுற்றுறப்போ என்ன பண்ணார், வந்து கேலபகோஸ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டுக்கு போகிறாரு. அங்கே வந்துட்டு ஆஃப் த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் பிளாக் பீட்ஸ் லேட்டர் காலர்ஸ் த டார்வின்ஸ் ஃபின்ச்சுன்றது ஒரு குட்டி பறவை. அமேஸ்ட் him. ஸோ லைக் அந்த ஃபின்ச்சஸ் லைக் பிளாக் பீட் பறவை ஒன்று, என்ன பிளாக் பீக்டு பறவை வந்துட்டு டார்வினை வந்துட்டு ரொம்பவே வந்து அமேஸ் பண்ணியிருக்கு. ஹீ ரியலைஸ் தட் தேர் வர் மெனி
varieties of finches in the same island. All the varieties he conjectured evolved on the island itself. So basically அவர் என்ன நோட்டீஸ் பண்ணார்னா அங்கேருந்து எல்லா ஃபின்ச்சுமே அதே ஐலாண்டில் தான் எவால்வ் ஆகியிருக்கு. ஸோ ஃப்ரம் த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ் மெனி அதர் ஃபார்ம்ஸ் வித் ஆல்டர்ட் பீக்ஸ் ஆர் ஆல்சோ லைக் ஃபஸ்ட்டு ஒரு லைக் சொன்னால ஒரு சின்ன டாட்லேருந்து தானே எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த சின்ன பீக் வச்சிருக்க லைக் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வெரைட்டி இருந்திருக்கும்ல, அந்த வெரைட்டி தான் இவால்வ் ஆகி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் நீட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வெரைட்டி வாஸ் ஜஸ்ட் சீட் ஈட்டிங், வெறும் வெஜிடேரியன் சீடு மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கு. ஃப்ரம் த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ் மெனி அதர் ஃபார்ம்ஸ் வித் ஆல்டர்ட் பீக்ஸ் லைக் ஒரு அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சீடு சாப்பிட்றதுக்கு இந்த பீக் போதும், ஆனால் இன்செக்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வேறு டைப் ஆஃப் பீக் வேணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு enabling them to become insectivorous and vegetarian finches. ஸோ பேசிக்லி இன்செக்டிவோர்ஸ்க்கு லைக் வேறு டைப் ஆஃப் பீக் தேவை, வெஜிடேரியனாக இருக்கணும்னா அதுக்கு வேறு டைப் ஆஃப் பீக் தேவை. திஸ் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இன் a given geographical area starting from a point and literally radiating to other areas of geography is called as adaptive radiation. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து அதோட தேவைக்காக அது அப்படியே அது எவால்வ் ஆகி ரேடியேட் ஆகுதுல்ல, அதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்கிறோம். அடாப்டிவ்னா என்ன, அந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு அந்த பேர்டு வந்து அடாப்ட் ஆகியிருக்கு, அது அப்படியே ரேடியேட் ஆகுது. ரேடியேஷன் இஸ் நத்திங் பட் எவல்யூஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அடாப்டிவ் ரேடியேஷன். டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் வந்து ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஃபெனாமினன். ஸோ இந்த அடாப்டிவ் ரேடியேஷனோட டெஃபினேஷன் வந்துட்டு போர்டு எக்ஸாமில் கூட கேட்பாங்க. Darwin's finches வந்து represent a number of marsupials such as which are different from the other, evolved from an ancestral stock but all within the Australian island continent. When more than one adaptive radiation appeared to have occurred in an isolated geographical area representing different habitats, one can all call this convergent evolution. Placental mammals in Australia also exhibit adaptive radiation in evolving into variety of placental mammals, each of which appears to be similar to the corresponding marsupial. So basically the marsupialனா என்ன, placentalனா என்ன, அதெல்லாம் நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So basically Darwin finches is the best example of an adaptive phenomenon like adaptive radiation. அதே மாதிரி ஒன்று நடந்துச்சு. நம்ம வந்து நம்ம டெக்டானிக் பிளேட்ஸு அதெல்லாம் என்ன, நம்ம காண்டினென்ட்ஸ்லாம் வந்து ஒரு எல்லாமே ஒரே காண்டினென்ட்டாக தானே இருந்துச்சு. அந்த காண்டினென்ட்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகி தானே நம்மளுக்கு இப்போ 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பிரேக் ஆகும் போது என்னாச்சு, ஆஸ்திரேலியா வந்து தனியாக உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்படி உடஞ்சி போன ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசம் தான் இருந்திருக்கு. அந்த ஆர்கானிசம்குள்ளேயே எவல்யூஷன் நடந்து தான் எல்லாமே மார்சூப்பியல் மேமல்ஸாக இருக்குது. கேங்க்ரூலாம் எங்கே, ஆஸ்திரேலியாவில் தானே பார்க்க முடியும். கேங்க்ரூக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தானே அந்த பேபி கேங்க்ரூ இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அதுக்கு ஒரு தனியாக ஒரு பவுச் ஆர் லைக் இட் இஸ் சிமிலர் டு the organism that is present here. mammal placental mammalக்கும் marsupial mammalக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அந்த என்ன சிமிலாரிட்டி தான் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ பேசிக்லி இப்போ வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோல் வந்துட்டு ஒரு placental mammal, ஆனால் அதே மாதிரி இருக்கிறது வந்து ஒரு marsupial மோல். ஸோ பேசிக்லி அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் உடஞ்சி காண்டினென்ட் தனியாக போனனால தானே வந்து எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன இருந்துச்சோ, பிளேட் உடையறதுக்கு முன்னாடி என்ன ஆர்கானிசம் ஒன்றா வாழ்ந்துருந்துச்சோ அதே மாதிரி தானே வந்து மார்சூப்பியல் ஆர்கானிசமும் டெவலப் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்போ மொத்த காண்டினென்ட்லேயுமே ஆர்கானிசம்ஸ் உருவாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம். அதே வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் மார்சூப்பியல் மேமல்ஸ் ஆர் லைக் த ஃபின்ச்சஸ்ன்னு பார்த்தா நம்ம வந்து அது அடாப்டிவ் ரேடியேஷன்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்லி இதுதான் வந்துட்டு அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேவா, புரிஞ்சிருச்சா கைஸ்? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ்அப் போடுங்க. நான் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரேன். ஸோ
ஸோ பிரேக் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து பயாலஜிக்கல் எவல்யூஷன் பற்றி படிக்கலாம். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி இப்போ பயாலஜிக்கல் எவல்யூஷன்னா evolution by natural selection is in true sense would have started when cellular forms of life with different metabolic capacity originated on earth. ஸோ வந்துட்டு ஒரு ஆர்கானிசம் லெவலில் வந்துட்டு நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு செல்லுலார் லெவல், ஒரு செல் லெவலில் வந்து நம்ம எவல்யூஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். த எசன்ஸ் ஆஃப் டார்வின் தியரி அபவுட் எவல்யூஷன் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ டார்வின் வந்துட்டு அப்போலேருந்து ஒரே விஷயத்த தான் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு, வந்துட்டு நேச்சுரல் செலெக்ஷன். த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் இஸ் லிங்க் டு த லைஃப் சைக்கிள் ஆர் த லைஃப் ஸ்பேன். So basically வந்து the rate of appearance of new life forms is like linked to the life cycle or the lifespan தான். Life cycle na how it's like how from one organism another organism is getting formed or by it the lifespan எவ்வளோ நாள் அது வாழுதுன்ட்டு. microbes that divide. So like evolution வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மங்கியை எடுத்துக்கலாம். மங்கியோட லைஃப் ஸ்பேன் இஸ் லைக் 40 years. ஸோ ஒரு எவல்யூஷன் நடக்கணும், ஒரு சேஞ்ச் இன் லைக் த நெக்ஸ்ட் ஆர்கானிசம் நடக்கணும்னாலே 40 வருஷம் வெயிட் பண்ணணும் நம்ம இன்னொரு ஆர்கானிசம்ல. பிகாஸ் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 40 or லைக் அட்லீஸ்ட் ஒரு 20 years ஆச்சு வெயிட் பண்ணணும். ஆனால் ஒரு மைக்ரோப்ன்றது வந்துட்டு மினிட்ஸில் டிவைட் பண்ணும். ஸோ வந்துட்டு டக்குன்னு அது இவால்வ் ஆகிடுது. ஓகேவா? மைக்ரோப்ஸ் தட் டிவைட் ஃபாஸ்ட் have the ability to multiply and become millions of individuals within hours. A colony of bacteria growing on a given medium has built-in variation in terms of ability to utilize a feed component. ஸோ பேசிக்லி வந்துட்டு நம்ம ஒரு ஆர்கானிசம் வச்சு நம்ம ஹியூமன் பீங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட நம்மளுக்கும் லைஃப் ஸ்பேன் வந்து 60 years. இப்போ பேசிக்லி 60 yearsனால் நம்மளுக்கு அவ்வளோ நாள் ஆகும் நம்ம வந்து இவால்வ் ஆகிறதுக்கான. ஒரு பாக்டீரியான்னு எடுக்கப்போ இட் இஸ் மல்டிப்ளையிங் இன் மினிட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித்தின் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ஒரு பாக்டீரியா ஒரு காலனியில் வளருது. இட் ஹேஸ் த எபிலிட்டி டு யூஸ் த ஃபீட் காம்பனண்ட். அதுக்கு கொடுக்குற ஃபுட்டை அதை எடுத்துக்கிட்டு அது வளருது. அ சேஞ்ச் இன் த மீடியம் காம்போசிஷன் வுட் பிரிங் அவுட் த பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தட் கேன் சர்வைவ் அண்டர் த நியூ கண்டிஷன். ஸோ பேசிக்லி இப்போ நான் வந்து ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுத்து அதை வளர்த்துட்டு இருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்துட்டு ஒரு கேட் வளர்க்குறேன். சரியா? அந்த கேட்டுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே வந்து ஸ்டோர் பாட் ஃபுட்டு தான் கொடுத்து வளர்த்துருக்கேன். திடீர்னு எப்பயுமே ஃப்ரம் த பர்த் ஆஃப் த கேட் நான் வந்து ஸ்டோர் பாட் ஃபுட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் திடீர்னு என்னோட கேட்டுக்கு நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறேன். அதாவது சிக்கனோ ஃபிஷ்ஷோ நான் ராவாக அப்படியே கொடுக்குறேன், லைக் குக் பண்ணாமல். அப்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த கேட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டு சேஞ்ச் இன் ஃபுட்டை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகி அந்த என்னோட கேட் வந்து சர்வைவ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் like naturally it is naturally selected, it is able to survive. If suppose my cat is not able to digest the new food, அதுக்கு நிறைய illness வந்து அது இறந்து போச்சுன்னா it is not naturally selected by the nature. ஓகேவா? ஸோ பேசிக்லி இதுதான் மைக்ரோப் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ லைக் மைக்ரோப்ஸ்க்கு ஃபீடு கொடுக்குறாங்க, அதில் ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வளருது, அதை செட் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் நான் ஃபீடை வந்து மாத்துறேன்னா அங்கே சில ஆர்கானிசம் த்ரைவ் ஆகும், அதை வந்து நம்ம செட் பின்னு சொல்கிறோம். In a due course of time, this variant population outgrows the others and appears as a new species. So இந்த சேஞ்ச் ஆகி வர ஒரு பாப்புலேஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், ஓல்டு பாப்புலேஷனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ பாப்புலேஷனாக மாறுது. திஸ் வுட் ஹேப்பன் வித்தின் டேஸ். ஏன்னா மைக்ரோப்ஸ்லாம் மினிட்ஸில் டிவைட் ஆகுது. ஸோ அந்த நியூ பாப்புலேஷன் வரத்துக்கு வெறும் சில நாட்களே போதும். திஸ் வுட் ஹேப்பன் வித்தின் டேஸ். ஃபார் த சேம் திங் டு ஹேப்பன் இன் அ ஃபிஷ் ஆர் அ ஃபவுல் would take millions of years, as lifespan of these animals are in years. Here we say that the fitness of B is better than A under new conditions. Nature selects for fitness. One must understand the so-called fitness is always based on
reproductive fitness and its characteristics are based on which are inherited. ஸோ நம்ம மம்மியோ டேடி கிட்டேருந்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இன்ஹெரிட் பண்ணிட்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்கிறோம். அது நம்ம வாழ்ந்ததில் நம்மளுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெனிக் போகும்போது அது சிலது சேஞ்ச் ஆகலாம், சிலது எவால்வ் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பாக்டீரியாவோட லைஃப் ஸ்பேன் இஸ் ஜஸ்ட் மினிட்ஸ் ஆர் ஜஸ்ட் செகண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம வந்துட்டு ரொம்பவே அதிகமான லைஃப் ஸ்பேன் உள்ள ஒரு ஆர்கானிசம் இவால்வ் ஆகுறதுக்காக ரொம்ப நாள் எடுக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? மாஃபியா எடிட்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லைக் நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ், ஆல் த வீடியோஸ். ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து நீட்டில் சீட் வாங்க முடியும். ஹென்ஸ் there must be a genetic basis for getting selected and to evolve. So வந்து first select ஆகி ஒரு organism is able to get selected and it is able to evolve na அதுக்கு வந்து ஒரு genetic basis இருக்கணும். சரியா? Another way of saying the same thing is that the same organism are better adapted to survive in an otherwise hostile environment. Hostile environment na என்னன்னா ரொம்ப favorable condition கிடையாது, unfavorable condition. சரியா? So like basically ஒரு organism நம்ம ஒரு unfavorable conditionல தள்ளினாலும் அது வளருது அப்படின்னா it is actually selected by the nature. So it is physically like it is it has the fitness to survive, so it has the ability to reproduce. Okay va? Adaptive ability is inherited, it has genetic basis. Fitness is the end result of the ability to adapt and get selected by the nature. So basically ஒரு ஆர்கானிசம் அடாப்ட் ஆகி வளருது அப்படிங்கிறது எதனால நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோன்னா அதோட ஜெனட்டிக்ஸ் வச்சு தான். அப்படி அடாப்ட் ஆகி வாழ்கிற ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு இஸ் ஆக்சுவலி ஃபிட். ஸோ அந்த ஃபிட்னஸ்ங்கிறது தான் இஸ் a result of the adaptive ability of the organism. ஸோ ஒரு ஆர்கானிசம் அடாப்ட் ஆகி வளருது அப்படிங்கிறதுக்கான எண்ட் ரிசல்ட் என்னன்னா இட் இஸ் ஃபிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கேன், நான் ஜிம் போகிறேன், ஜிம் போயிட்டு என்னோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும், நான் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஜிம் போகிறேங்கிறது தான் இஸ் எபிலிட்டி. லைக் ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் ஃபார் சேஞ்ச் இன் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் மை செல்ஃபில். லைக் என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கிறேன். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றி நான் அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பித்து என்னோட ரிசல்ட் என்ன, நான் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன். ஸோ அதுதான் இங்கேயும் அடாப்டிவ் எபிலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட், ஜெனட்டிக் பேசிஸ் அண்ட் த ஃபிட்னஸ் இஸ் த ரிசல்ட். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான். ஸோ பிரான்ச்சிங் டிசென்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் த டூ கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன். ஸோ இது ரெண்டு தான் வந்து டார்வின் வந்து ரொம்பவே எம்ஃபசிஸ் பண்ணி சொல்கிற விஷயங்கள். ஈவன் பிஃபோர் டார்வினுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட் இருந்திருக்கிற பேர் லாமார்க். He said that evolution of life forms had occurred but driven by the use and disuse of organs. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னா என்ன, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஜிராஃபி. ஸோ ஜிராஃபி வந்து என்ன ஆகிருக்கு, ஒரு சின்ன ஹார்ஸோ ஜீப்ரா மாதிரி தான் இருந்திருக்கு. சரியா? ஹார்ஸுக்கும் ஜீப்ராக்கும் நெக் எப்படி இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். ஸ்மாலாக தானே இருக்குது. ஸ்மாலாக இருந்ததுனால அது என்ன பண்ணுது, அதுக்கு அதால் எட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைகள்லேருந்து இலையை பிச்சு சாப்பிடுது. ஆனால் ஜிராஃபியும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ என்ன ஆகுது, அதுக்கு வந்துட்டு இன்னும் ஹைட்டில் இருக்க இலையெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு, அதோட நெக்கை எலாங்கேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்படி நெக்கை எலாங்கேட் ட்ரை பண்ணி அதுக்கு அடுத்த வர எல்லா ஆர்கானிசமும் லைக் பேசிக்லி அந்த ஒரு உயிரினம் இருக்குது. அது வந்துட்டு இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு என் அப்பா மாதிரியே நான் லைக் சில விஷயங்கள் வந்து நான் என் அப்பா மாதிரியே பண்ணுறேன், ஆனால் நான் அதை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட லைஃப்பில் நான் வந்து அதை அக்வயர் பண்ணுறேன் சில விஷயங்கள். இப்போ நான் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன்னா ஸோ வந்துட்டு இந்த நாலேஜ் எல்லாம் நான் இந்த லைஃப் டைமில் அக்வயர் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னா என்னோட ப்ராஜெனிக்கும் வந்துட்டு இந்த நாலேஜ் எல்லாம் போகுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜிராஃபி என்ன பண்ணியிருக்கு, நெக்கை வந்து எலாங்கேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அந்த இலையை சாப்பிட்ணுன்ட்டு. ஸோ லாமாக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஜிராஃபிக்கு அந்த ட்ரெயிட் அக்வயர் ஆயிடுச்சு, அப்படியே நீளமான கழுத்து. ஸோ என்ன ஆகுது, அதோட ப்ராஜெனிக்கும் அதே மாதிரி நீளமான கழுத்தோட பிறக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் லைக் வெரி லேம். எப்படி வந்துட்டு
So like whose attempt to forage the leaf has to adapt elongation. As they passed on this acquired character of elongated neck to the successive generation, giraffe slowly over the years came to acquire longness. Nobody believes this conjecture anymore because this is very lame. So like இப்போ நான் என்னோட கரண்ட் லைஃப்ல ஒரு விஷயத்தை அக்வயர் பண்றேன், இப்போதான் நானே புதுசா பண்றேன். அந்த அக்வயர் பண்ண அந்த ட்ரைட் எப்படி என்னோட ப்ராஜெக்ட்க்கு நான் கொடுக்க முடியாது. ஸோ ஒருத்தங்க அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க அச்சீவ் பண்ற அக்வயர் பண்ற விஷயங்கள் டிஃப்ரெண்ட். அது எப்படி அவங்க ப்ராஜெக்ட்க்கு அப்படியே கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த தியரி இஸ் லைக் டிஸ்மிஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, இஸ் எவல்யூஷன் ஆஸ் அ ப்ராசஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் அ ப்ராசஸ்? ஸோ எவல்யூஷனுங்கிறதே ஒரு ப்ராசஸா இல்லைனா ஒரு ப்ராசஸோட ரிசல்ட் தான் எவல்யூஷனா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். The world we see today, inanimate or animate, is only the success stories of evolution. So சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் என்ன, வந்துட்டு இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க, படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி ஹிட் ஆச்சு, எப்படி நிறைய பேர் அதை வரவேற்றாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல கதைகள், அதை தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? சரியா? ஸோ வந்துட்டு when we describe the story of this world, we describe the evolution as a process. ஸோ நம்ம வந்து அந்த ஏர்த்தோட கதையாக சொல்லும் போது எவல்யூஷன் ஒரு ப்ராசஸாக சொல்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட் the story of life on earthன்னு சொல்லும் போது எவல்யூஷனை வந்துட்டு ஒரு கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ ப்ராசஸ் called as நேச்சுரல் செலெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ ஏர்த்தோட கதைன்னு சொன்னால் எவல்யூஷன் தான் ப்ராசஸ்ஸே. ஆனால் லைஃப் ஆன் earthன்னு சொன்னால் உயிர் எப்படி உலகத்தில் உருவாச்சுன்றதை கேட்டோன்னா எவல்யூஷன் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் அ ப்ராசஸ் called as natural selection. ஆனா what is the story of earth ன்னு கேட்டா evolution தான் அதோட process. சரியா? We are still not very clear whether to regard evolution and natural selection as process or end result or unknown process. So நம்மளுக்கே இன்னும் தெரியல. It is possible that the work of Thomas Malthus on a population influenced Darwin. So natural selection is based on certain observations which are factual. For example, natural resources are limited, populations are stable in size except for seasonal fluctuations, members of population vary in characteristics even though they look superficially similar, most of the variations are inherited. So என்னதான் வந்து natural resourcesலாம் லிமிட்டடாக இருந்தாலும், பாப்புலேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்தாலும், என்ன சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே ஒரு மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷனும் இன்னொருத்தருக்கு ரொம்ப இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்கு, ஆனால் நாளைக்கு வேற ஒரு டீச்சர் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காங்க. பட் தென் அட் த எண்ட் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ என்னன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் இஸ் லைக் இன்ஹெரிட்டட் from our ancestors ன்னு சொல்கிறாங்க. The fact that theoretically population will grow exponentially if everybody reproduce maximally. நேற்று வந்து ஒரு படித்தோம்ல எக்ஸ்பொனென்ஷியல் கர்வு, லாக் ஃபேஸ், லேக் ஃபேஸ், அதே தான் இப்போ என்னன்னா எல்லா ஆர்கானிசமும் எக்ஸ்பொனென்ஷியலாக ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியலி ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அண்ட் த ஃபேக்ட் தட் பாப்புலேஷன் சைஸ் இன் ரியாலிட்டி ஆர் லிமிட்டட் மீன்ஸ் தட் தேர் ஹேட் பீன் காம்படிஷன் ஃபார் த ரிசோர்ஸஸ். ஸோ நேற்று படித்தோம்ல காம்படிஷன், பாரசைட்டிசம், ப்ரிடேஷன், அதே தான் இங்கேயும். Only some survived and grew at the cost of others that could not flourish. The novelty and the brilliant insight of Darwin என்ன, டார்வின் பேசிக்லி என்ன கடைசியில் சொல்கிறான்னா, he asserted that the variations which are heritable and which make research utilization better for few will enable only those to reproduce and leave more progeny. ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியேஷன்ஸ் இருக்குல்ல விச் ஆர் ஹெரிட்டபிள் அண்ட் விச் மேக், ஸோ வந்துட்டு வேரியேஷனுங்கிறது ஒரு ஆர்கானிசமுக்கும் வந்து ஒரு சப்ஜெக்டிவான திங்கு. இப்போது நம்ம வந்து ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கும், இல்லைனா நம்ம ஹியூமனை விட்டுடலாம், நம்ம வந்துட்டு டைகரையும் வந்துட்டு என்ன கம்பேர் பண்ணுறது, கவ்வையும் கோட்டையும் கம்பேர் பண்ணலாம். சரியா? இப்போது கவ் இருக்குது, கவ் வந்து அதோட வேரியேஷன்ஸ் அதை இன்ஹெரிட்டட் பண்ணது என்னென்னா இட்ஸ் அ வெரி பிக் ஆர்கானிசம், அதோட ஃபாஸ்ட்டாக கிராஸ் சாப்பிட முடியும். ஆனால் அதே மாதிரி ஒரு கோட்டு இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர். சரியா? ஸ்மாலாக இருந்தாலும் கம்மியான அளவு தான் கிராஸ் சாப்பிட முடியும். அட் த சேம் டைம் இப்போ 10 minutes ஒரு கவ் வந்துட்டு 1 kg ஆஃப் கிராஸ் சாப்பிடுதுன்னா அந்த 10 minutes அந்த கோட் வந்து 5 kg ஆஃப் கிராஸ் தான் சாப்பிட முடியுது. ஸோ பேசிக்லி வேரியேஷன்ஸ் லைக் இதுதான் அது
அதுக்கு இருக்க வேரியேஷன், அதோட ஃபீடிங் எபிலிட்டி தான் அது ஒரு ஆர்கானிசம்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் வேரியேஷன். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறனால தான் அந்த ரிசோர்ஸ் இருக்குல்ல கிராஸ், அதோட யூட்டிலைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறனால தான் பெட்டர் சர்வைவல் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் த்ரைவ் ஆகி எவால்வ் ஆகி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. இட்ஸ் கெட்டிங் நேச்சுரலி செலக்டட். பேசிக்கலி இதுதான் டார்வினோட ஐடியாலஜி. ஹென்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் ஓவர் மெனி ஜென்ரேஷன் survivors will leave more progeny and there would be a change in population characteristic and hence new forms will appear to arise. ஸோ இந்த மாதிரி நடந்து தான் எவல்யூஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் என்ன? அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்டி-வின்பர்க் பிரின்சிபல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷனும் ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும்ல. ஸோ அந்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் வேரியேஷன் அண்ட் ஹவு டஸ் ஸ்பீஷியேஷன் அக்கர்? ஸ்பீஷியேஷன் எப்படி நடக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஈவன் தோ மெண்டல் had talked about the inheritable factors influencing the phenotype, Darwin either ignored those observations or kept silence. ஸோ வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ்குள்ளே ரொம்ப வந்து டார்வின் போவே இல்லை. அவர் வந்து வாய மூடிட்டு தான் இருந்தார். In the first decade of the 20th century, Hugo de Vries, based on his works on the evening primrose, brought the fourth idea of mutation. He brought forth the idea of mutation. Mutation is a sudden change in the genotype of that organism that will cause the structural changes. சரியா? ஸோ பேசிக்லி நம்ம சிக்கிள் செல் அனிமியான்னு எடுத்துக்கலாம். சிக்கிள் செல் அனிமியாவில் வந்துட்டு வேலின் குளூட்டமின்றது தானே அமினோ ஆசிட் பேசஸ். அதில் ஏதாவது சேஞ்ச் 6th பொசிஷனில் ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட ஆர்பிசி வந்து டிஸ்காய்ட் ஷேப், அதாவது பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது. அது என்ன ஆகும்? சிக்கிள் ஷேப்னா இப்படி எலாங்கேட்டடாக மாறிடும். இப்படி எலாங்கேட்டடாக மாறனால அது என்ன, அதனால் வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் கேரி பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் உடம்புல கம்மியாகுது அப்படின்னா நம்மளுக்கு அதர் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ பேசிக்லி வந்து இதுதான் வந்துட்டு மியூட்டேஷன்ஸ். சரியா? இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாது. மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணுறது இட்ஸ் லைக் ஒன் சடன் ஈவெண்ட். லார்ஜ் டிஃப்ரென்சஸ் அரைசிங் சடன்லி இன் அ பாப்புலேஷன். He believed that if it is mutation which causes evolution and not minor variations that Darwin talked about. ஸோ ஹியூகோ டி விரிஸ் என்ன சொல்கிறாரு? மியூட்டேஷன் தான் வந்துட்டு எவல்யூஷன் காஸ் பண்ணுதே தவிர இந்த சின்ன வேரியேஷன்ஸ் சொல்கிறாங்களே அதெல்லாம் மியூட்டேஷன் காஸ் பண்ணலன்னு சொல்கிறாரு. மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம் அண்ட் directionless while Darwin's variations are small and directional. So basically mutations are like not even predictable. So they are basically directionless and வந்துட்டு ஆனால் வேரியேஷன்ஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி ஸ்மால் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ப்ரெடிக்டபிள். இந்த மாதிரி தான் ஒரு வேரியேஷன் வரப்போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. எவல்யூஷன் ஃபார் டார்வின் வாஸ் கிராஜுவல் வைல் டி விரிஸ் பிலீவ் தட் மியூட்டேஷன் காஸ் ஸ்பீஷியேஷன் அண்ட் ஹெல்ஸ் கால்ட் அஸ் சால்டேஷன். ஸோ வந்துட்டு டார்வினோட ஐடியாலஜிக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஹியூகோ டி விரிஸோட ஐடியாலஜிஸ் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மியூட்டேஷன்ஸ் தான் வந்து ஸ்பீஷியேஷன் காஸ் பண்ணுது அண்ட் தட் ப்ராசஸ் வாஸ் கால்ட் அஸ் சால்டேஷன். டார்வின் என்ன சொன்னார்னா நேச்சுரல் செலெக்ஷன் சொன்னார். ஆனால் ஹியூகோ டி விரிஸ் என்ன சொல்கிறாருன்னா சால்டேஷன் சொல்கிறாரு. சரியா? ஸ்டடீஸ் இன் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் லேட்டர் brought out some clarity. ஸோ பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் இங்கே படிக்க போகிறோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க போகுது. சரியா? என்ன கிளாரிட்டிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹார்டி-வின்பர்க்ஸ் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து பேசிக்லி தேர் இஸ் 1 p² + q² = 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கினீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே உங்களுக்கு நிறைய சம்ஸு ஒர்க் ஷீட்லலாம் அந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆர் லைக் ஆப்பை வாங்கி அந்த ஒர்க் ஷீட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? In a given population, one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. This frequency is supposed to remain fixed or even remain the same through generations. Hardy-Weinberg principle stated it's using an algebraic equation. So basically, இப்போ ஒரு பாப்புலேஷனில் வந்துட்டு அதில் இருக்கிற அலீல்ஸ் லைக் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அலீல்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் லோக்கஸ் இது எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம், அதில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அந்த பாப்புலேஷனுக்கு இருக்கணும்னா அது அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இருக்கிறத தான் வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வழியாக நம்ம வச்சு டினோட் பண்ணுறோம், which is nothing but the Hardy-Weinberg equation. The principle says that the allele frequency in a population are stable and constant from generation to generation. So the gene pool remains constant. This is called as genetic equilibrium. ஸோ பேசிக்லி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எந்த வேரியேஷன்ஸுமே இல்லை. அங்கே இருக்க ஜெனட்டிக்ஸ், இப்போ என்கிட்ட என்ன ஜெனட்டிக்ஸ் இருக்கோ நான் அதை அப்படியே என்னோட ப்ராஜனிக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன் வித்தவுட் எனி வேரியேஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது, த பாப்புலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள். ஸோ த ஜீன் பூல் எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஜெனட்டிக் ஈக்லிபிரியம். சரியா? சம் டோட்டல் ஆஃப் ஆல் அலீலிக் ஃப்ரீக்வன்சி இஸ் 1. ஸோ எந்த நோ வேரியேஷன்ஸ் இல்லாத ஒரு அலீலிக் ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு வரும். சரியா? Individual frequencies, for example, can be named P, Q, etc. In a diploid, P, Q represent the frequency of allele A and allele A. In a frequency of AA individuals in a population is simply P square. This is simply stated in other ways, that is, probability that an allele A with the frequency of P appear on both chromosomes of a diploid individual is simply the product of the probability, that is P square. So basically நம்ம வந்து ஜெனட்டிக்ஸில் படித்தோன்னா வந்துட்டு ஏன்றது வந்து டாமினன்ட் ரேட்டு, ஏன்றது வந்து ரெசிசிவ் ட்ரைட், லைக் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ. ஸோ அலீல்ன்றது வந்துட்டு நம்மளோட ஜெனட்டிக்ஸில் இருக்கிறது. ஓகேவா? அலீல் வந்துட்டு இது டாமினன்ட் ட்ரைட் வந்து ஒரு அலீல், ரெசிசிவ் ட்ரைட் ஒரு அலீல். ஸோ பேசிக்லி ஹியூமன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் த குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 அலீல்ஸ் லைக் ஈச் குரோமோசோம். அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கண்ணோட கலருக்கு ஒரு அலீல் வைக்கிறோம், அந்த ஜெனட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம பீன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ரெசிசிவ் அலீல் தான், ரெசிசிவ் ஜீன் தான். ஏன்னா எனக்கு வந்து கண் வந்துட்டு ஹேசில் கலரில் இருக்கும். ஸோ கலர்ட் ஐரிஸ் இஸ் அ ரெசிசிவ் ஜீன். ஸோ அதனால எனக்கு ஏன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நான் பி ஸ்கொயர்னு டினோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு பி ஸ்கொயருன்றது வந்துட்டு டாமினன்ட் அலீல், கியூ ஸ்கொயருன்றது வந்து நான் ரெசிசிவ் அலீல்னு வைக்கிறேன். அண்டு நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq இருக்குல்ல, இது வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தான் வந்துட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் கியூ ஸ்கொயர். சரியா? திஸ் இஸ் அ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் p ப்ளஸ் q the whole square. When the frequency measured differs from the expected values, the difference indicates the extent of evolutionary changes. So basically இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, disturbances in the genetic equilibrium or the Hardy-Weinberg equilibrium, that is change of the frequency of allele in a population, would be interrupted as resulting in evolution. So இந்த பேராகிராஃபில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வரணும்னா, டாமினன்ட் allele is represented by p square and the recessive allele is represented by q square. சரியா? and the mix dominant plus recessive இருக்குல்ல, அதை வந்துட்டு 2pqன்னு கம்பைண்டாக சொல்கிறாங்க. அண்ட் இங்கே நீங்கள் என்ன போடணுன்னா, சம்ஸ் எப்படி இருக்கும்னா, pக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, qக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆர் லைக் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இது ரெண்டுத்தையுமே ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயரு, அப்புறம் p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸ் ஆர் நோன் டு அஃபெக்ட் த Hardy-Weinberg ஈக்குவேஷன். ஸோ எந்த ஒரு ஃபேக்டராக இருந்தாலுமே அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். யாருமே எப்பயுமே நிம்மதியாகவே இருந்துட முடியாதுல்ல. ஸோ the 5 ஃபேக்டர்ஸ் ஆர் நோன் which are these are gene migration, genetic or gene flow. ஒரு ஜீன் மைக்ரேஷன்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து லைக் நான் வந்து ஏஷியாவிலேருந்து நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன். ஓகேவா? ஸோ என்னோட ஜீன் வந்துட்டு அங்கே போகுது. ஸோ நான் இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் மேனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்களோட பேபிக்கு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த லைக் இந்த ஆஸ்திரேலியன் ஜீனும் ஏஷியன் ஜீனும் கலந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜனி வரும். ஸோ அதுதான் வந்து ஜீன் மைக்ரேஷன். அப்புறம் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு, மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த 5த்தையுமே வந்துட்டு தனியாக புக்கில் ஓரமாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நீட்டில் வந்துட்டு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேவா?
when migration of a selection of population to another place and population occurs, gene frequency change in the original as well as in the new population. ஸோ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி தான் ஏஷியாவில் நான் இருந்தேன். ஸோ என்னோட ஜெனட்டிக் பாப்புலேஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. நான் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் அங்கே வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் பாப்புலேஷனில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரேன். ஏன்னா இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஏஷியன் அண்ட் ஆஸ்திரேலியன் ஜீன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஜீன் குறையுது. நான் இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி போயிட்டேன். New genes or alleles are added to the new population and that are lost from the old population. This would be a gene flow if this gene migration happened multiple times. So gene migration றது ஒரு தடவை நடந்தா, இதே gene migration வந்து நிறைய தடவை நடந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் genetic flowன்னு சொல்றாங்க. If the same change occurs by chance, it is called as genetic drift. இது வந்து நான் தெரிஞ்சு ஆஸ்திரேலியா போகிறேன். இதே சப்போஸ் நான் வந்து தொலைஞ்சி போய் நான் ஆஸ்திரேலியாவில் போய் இப்படி எனக்கு நடந்துச்சு, நான் தெரியாமல் போயிட்டேன், பை சான்ஸ் போயிட்டேன் அப்படின்னா இதை வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீன் மைக்ரேஷன்னா நான் தெரிஞ்சு போகிறேன், நான் மட்டும்தான் போகிறேன். ஜெனட்டிக் ஃப்ளோனா நான் போன மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு 10-15 பேர் நிறைய தடவை வந்துட்டே இருக்காங்கன்னா அது ஜெனட்டிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா தெரியாமல் நான் போயிட்டேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? Sometimes the change in allele frequency is so different that the new sample of population that they become a different species. So like basically ஒரு sample population வந்துட்டு ஒரு புது பாப்புலேஷனாகவே மாறுது. ஏன்னா இங்கேயும் சேஞ்ச் இருக்குது. நான் போயிட்டேன், என்னோட ஜீன் இங்கேருந்து போயிடுச்சு, அங்கே ஒரு நியூ ஜீன் ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு புது பாப்புலேஷன் ஃபார்ம் ஆகுது, அங்கேயும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரிஜினல் பாப்புலேஷனை வந்துட்டு ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. புரிஞ்சுதா கைஸ்? தம்ஸ் அப் போடுங்க பார்த்துட்டு இருக்கவங்க. சரி, ஓகே. Microbial experiments show that the pre-existing advantageous mutation when selected would result in observation of a new phenotypes. ஸோ வந்து நம்ம இதை வந்துட்டு ஒரு ஆர்கானிசம் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஓவர் ஃபியூ ஜென்ரேஷன் திஸ் would result in speciation. Natural selection is a process in which heritable variations enabling better survivals are enabled to reproduce and leave a greater number of progeny. A critical analysis makes us believe that variation due to mutation or variation due to recombination during gametogenesis or due to gene flow or genetic drift results in changed frequency of genes and alleles in the future generation. This is all like whatever I have explained வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. Coupled to enhance reproductive success, natural selection makes it look like different population. So basically இங்கே இருக்க பாப்புலேஷனும் அங்கே இருக்க பாப்புலேஷனும் டிஃப்ரெண்ட்டாக ஏன் தெரியுதுன்னா
ஒரு ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ்க்கான ஒரு ரிசல்ட்டாக தான் தெரியுது. நேச்சுரல் செலெக்ஷன் கேன் லீட் டு ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் சேஞ்சு ஆர் டிஸ்ட்ரிபியூஷனல் எண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனல் கர்வ். ஸோ பேசிக்லி இதுதான் வந்துட்டு ஒரு நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்துட்டு டைரக்ஷனல் peak shift to one directional or like this is stable or there is two peaks disruptional curve. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் வந்து நம்மளோட நேச்சுரல் செலெக்ஷனில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு கடைசியாக இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு போகலாம். ஸோ பிரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஒரு சின்ன கதைக்குள்ளே ஒரு கதை இது, சரியா? அபவுட் 2000 மில்லியன் இயர்ஸ் ஆகோ. இங்கே மில்லியன்றது நீங்கள் நல்லாவே நோட் பண்ணணும். அங்கே பார்த்தது எல்லாமே பில்லியன். ஸோ இங்கே வந்து மில்லியனுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்பியர்ட் ஆன் earth. The mechanism of how non-cellular aggregates of giant macromolecules could evolve into cell with membranous envelope is not known. So basically how non-cellular aggregates were formed எல்லாம் நம்மளுக்கு அதை தெரியல. பட் எப்படி ஒரு செல்லுலார் லைக் வித் செல் வால்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. This reaction could have been similar to that of the light reaction in the photosynthesis, where water is split with the help of solar energy captured and channelized to by appropriate light harvesting pigments. So basically நான் சொன்னல அந்த O2 வந்துட்டு H2O வந்துட்டு H plus and O2 minus UV rays வழியா ஸ்ப்ளிட் ஆகுது. இது வந்துட்டு photosynthesis equation மாதிரி தான் இருக்கு. So slowly ஒரு single celled organism became multi cell organism. By the time இதை வந்து என்ன பண்ணுங்க, புக்கு சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. 500 million years ago invertebrates were formed. Next jawless fishes வந்து 350 million years ago. Next seaweeds and few plants வந்து 320. அதுக்கப்புறம் first organism that invaded land were plants. So they were widespread on land when animals invaded land. So basically plants தான் first invaded the land. So வந்துட்டு animals landக்கு வர, ஏன்னா நம்ம படிச்சோம்ல எல்லாமே first aquaticா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே landக்கு வந்துச்சு. So animalsக்கு முன்னாடியே plantsலாம் landக்கு வந்தனால they were the first organism. So after animals, plants only animals came. So fish with stout and strong fins could move on land and go back to water. இது வந்துட்டு 350 million years ago இருந்துச்சு. So fish with strong stout which were able to go back and forth into water and land வந்துட்டு 350 million years ago. In 1938 a fish caught in South Africa happened to be coelacanth which was thought to be extinct. So extinct ன்னு நினைச்ச coelacanthன்றது வந்துட்டு it can go into the land and it can also go into water. So coelacanth வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால 1938ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து these animals called lobe fins evolve into first amphibians. ஓகேவா? ஸோ lobe finsன்றது என்ன ஆகுது, amphibians-ஆ மாறுது. that lived on both land and water. There are no specimens of these left with us basically. So first amphibians that lived both on land and water வந்துட்டு lobe fins ன்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெசிமென்ஸ் வந்து நம்ம கிட்ட எதுவும் இல்லை. However these were ancestors of the modern day frogs and salamanders. amphibians தானே, frog தண்ணிலையும் இருக்கும் லேண்ட்லையும் இருக்கும்ல. அப்புறம் the amphibians evolved into reptiles. So reptiles amphibian மாறுது. So they lay thick shelled eggs which do not dry up in the sun unlike those of amphibians. So வந்துட்டு amphibians வந்து தண்ணிக்குள்ளே தான் போய் எக் லே பண்ணும், ஏன்னா அதோட ஷெல் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். இட் கேன் ட்ரை அப் இன் த சன். பட் தென் ரெப்டைல்ஸோட எக் வந்து கால்சியம் ஷெல்லோட திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு again we only see that the modern day descendants are turtle, tortoise and crocodiles. So next 200 million yearsல வந்துட்டு reptiles of different shapes and sizes dominated the earth. Next giant ferns வந்துட்டு என்ன ஆகுது, fell as coal deposits slowly. Some of these land reptiles went back into water to evolve into fish like reptiles probably 200 million years ago. So ichthyosaurus ன்னு சொல்றாங்க. ஸோ ஜெயண்ட் ஃபர்ன்ஸ்லாம் என்ன ஆகுது, அது இறந்ததுக்கப்புறம் கோல் டெபாசிட்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ் என்ன ஆகுது, சிலது வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே திரும்பி போச்சு. ஸோ ஃபிஷ் லைக் ரெப்டைல்ஸாக மாறுது. இது வந்து 200 million years ஆகும். இந்த லேண்ட் ரெப்டைல்ஸ்லாம் என்னென்னா டைனோசோர்ஸ். ஸோ தேவை லைக் அதில் வந்து ட்ரைனாசோரஸ் லைக் டீரெக்ஸ் டைனோசரு. இது வந்துட்டு 20 feet இருந்துச்சு. ரொம்ப டேகர் லைக் டீத்தும் ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத்லாம் இருந்துச்சு. அப்புறம் 65 million years ago டக்குன்னு டைனோசர்ஸ்லாம் செத்து போயிடுச்சு. அது ஏன்னு நம்மளுக்கு இன்னி வரைக்குமே தெரில. ஏதாச்சும் அதுக்கு லைக் ஏதாச்சும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனோ ஏதோ நடந்ததுனால அது வந்து செத்து போயிடுச்சு. கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க சில பேர். ஸோ அந்த டைனோசர்ஸ்லேயே சிலது வந்து பேர்ட்ஸாக மாறிடுச்சு. ஸோ வந்துட்டு என்ன உண்மை நடந்ததுன்னு அங்கே நடந்தால் தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து the first mammals were like shrews குட்டி எலி மாதிரி. Their fossils are small sized. Mammals were viviparous and protected their unborn young inside the mother's body. So basically mammals வந்து viviparous organism, like நம்ம வந்து eggs lay பண்ண மாட்டோம். Mammals were more intelligent in sensing and avoiding danger at least. When reptiles came down, mammals took over the earth. So basically fishes தான் first அதிகமாக ஆண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு amphibians, next reptiles, then now mammals. So there were in South African mammals resembling horse, hippopotamus, bear, rabbit. Due to the continental drift, when South America joined North America, these animals were overridden by the North American fauna. Due to the same continental drift, pouched mammals of Australia survived because of lack of competition from any other mammal. So நான் இப்போ சொன்னால marsupial mammal, placental mammal, இந்த continental driftனால தான் நடந்துச்சு அதெல்லாம். ஸோ பேசிக்கலி சவுத் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்தப்போ சவுத் அமெரிக்காவில் இருந்த எல்லா ஆர்கானிசம் மேமல்ஸையும் வந்து என்ன பண்ணுது, நார்த் அமெரிக்காவில் இருந்த மேமல்ஸ் வந்து அடிச்சு கொண்டுடுச்சு. ஏன்னா they were like more selected by the nature and there were like more potential. ஓகேவா? Lest we forget, some mammals live wholly in water. Whales, dolphins, seals and sea cows are some example. Evolution of horse, elephant, dog, etc. are special stories of evolution. So like horse or evolution, dog or evolution எல்லாமே special கதைகள் தான். You will learn more about these in the higher classes. So வந்துட்டு basically இந்த diagram தான். இந்த diagram வந்து ரொம்பவே important with the time scale. இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் ரொம்பவே important. So at last we are coming to the evolution of man. இதையும் வந்து சைடில் எழுதிட்டே வாங்க. Year, what type of man was present at that time of there. So about 15 million years ago, primates called as Diopithecus and Ramapithecus were existing. They were hairy, walk like gorillas and chimpanzees. Ramapithecus was more man-like. So Ramapithecus வந்து ராமா அப்படின்னு ஒரு பேர் மாதிரி வச்சுக்கோங்க, ராமா. ஸோ வந்து Ramapithecus வந்து ரொம்ப மேன் மாதிரி இருந்தான். ஆனால் Diopithecus வந்து ரொம்ப ஏப் மாதிரி. So few fossils of man-like bones have been discovered in Ethiopia and Tanzania. So man-like fossilன்றதே வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆர்கானிசமோட ரிமைன் தானே. ஸோ ஹியூமன் லைக் டெட் ரிமைன்ஸ் வந்து ஃபாசிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எங்கே, எத்தியோப்பியாலையும் டான்சானியாலையும். These revealed hominid features leading to the belief that about 3 to 4 million years ago man-like primates walked in eastern Africa. ஸோ 3 to 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மனுஷ மாதிரி ஒரு பிரைமேட் வந்து அங்கே நடந்திருக்கான், லைக் அங்கே வாழ்ந்திருக்கான் அப்படின்ட்டு. They are probably not taller than 4 feet but walked upright 2 million years ago. So basically இதுதான் வந்து Diopithecus and Ramapithecus பற்றி. ஸோ 2 million இயர்ஸ்க்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபிதெகன்ஸ்ன்ட்டு ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்டில் ஒரு ஸ்பீஷீஸ் வாழ்ந்திருக்கு, ஹோமினிட் ஸ்பீஷீஸ். எவிடன்ஸ் ஷோஸ் தட் தே ஹண்டட் வித் ஸ்டோன் வெப்பன்ஸ் பட் எசென்ஷியலி ஏட் ஃப்ரூட். ஸோ தே ஹண்டட், எதுக்கு ஹண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனுக்காக ஹண்ட் பண்ணாங்க, பட் தென் ஸ்டில் தே ஏட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி. தே டிட் நாட் நோ தட் தே கேன் ஈட் த ஹண்டட் அனிமலே. ஸோ சம் ஆஃப் த போன்ஸ் அமாங் த போன் டிஸ்கவர்ட் were different. This creature was called the first human-like being, the hominid, and was called the Homo habilis. ஸோ ஆஸ்ட்ரலோபிதெகஸ்க்கு அப்புறம் வந்தது தான் Homo habilis. The brain capacities were between 650 to 800 cc. So like cranial capacity, so like cranial capacity increase ஆக the intellectual thinking of that organism will also increase. Okay, so Homo habilis ஓட brain capacity வந்து just 650 to 800. They probably did not eat meat. Fossil discovered in Java in 1891 revealed the next stage. So ஆஸ்ட்ரலோபிதெகஸ்க்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் ஹோமினிட் எதுனா Homo habilis தான். அதுக்கப்புறம் வந்தது தான் எதுனா Homo erectus, which was just 1.5 million years ago. Homo erectus had a large brain which is around 900 cc. Homo erectus probably ate meat. Maybe Homo erectus probably ate meat. The Neanderthal man with a brain size of 1400 cc lived near the east coast and central Asia between 1 lakh to 40,000. So we are nearing the million. நம்ம இப்போ lakhs years like thousandsக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து எவல்யூஷனோட ஃபுல் கதையும் படிச்சுட்டே வந்துட்டோம். நம்ம 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் 40,000 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ ஹோமோ எரெக்டஸ் வந்துட்டு மீட் சாப்பிட்டாங்களான்னு தெரில, பட் அதுக்கு அடுத்த இருக்கிற அந்த நியாண்டர்தல் மேனோட பிரெயின் சைஸ் வாஸ் 1400 cc. அண்ட் அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் வாழ்ந்தாங்க. தே யூஸ்ட் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பாடி அண்ட் பரீட் த டெட். ஸோ பேசிக்லி அவங்க வந்துட்டு
இலைகளெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட லைக் ஆர்கன்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. ஸோ லைக் தே யூஸ்ட் லீவ்ஸ் ஆஸ் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு they buried the dead. Homo sapiens arose in Africa and moved across all the continents and developed into distinct races. So, Neanderthal man க்கு அப்புறம் வந்தது தான் கடைசியா the Homo sapiens, that is today நம்ம இருக்கிற Homo sapiens. ஸோ நம்ம வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் தான் உருவாகி நம்ம டிஃப்ரெண்ட் காண்டினென்ட் போய் டிஃப்ரெண்ட் ரேசஸாக மாறிட்டோம். டியூரிங் ஐஸ் ஏஜ் which is just 75,000 to 10,000 years ago, modern Homo sapiens arose. ப்ரீஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங்ஸ் வந்து எங்கன்னா 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கன்னா பிம்பெட்கா ராக் ஷெல்டர் இந்த ரைசன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி ஒரு மேன் வந்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது 18,000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம். அக்ரிகல்ச்சர் வந்து கேம் அரவுண்ட் 10,000 years பேக் அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஸ்டார்டட். ஸோ அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளோட ஓன் ஃபுட்டை விளைவிக்க ஆரம்பித்தோம், நம்மளே சாப்பிட ஆரம்பித்தோம். சரியா? அதுக்கப்புறம் the rest of what happened is a part of human history of growth and decline of civilization. ஸோ இதுக்கப்புறம் ஹியூமன் சிவிலைசேஷனை தான் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டில் படித்தோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அண்ட் இந்த டயக்ராம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹியூமன் ஸ்கல்லு, இது வந்துட்டு ஒரு ப்ரைமேட்டோட ஸ்கல், ஒரு ஏப்போட ஸ்கல்லு. ஸோ இந்த ப்ரைமேட்டோட ஸ்கல் எப்படி இருக்குன்னா இதுக்கு வந்துட்டு ப்ராக்னாத்தஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் அ வெரி பிக் ஜா, லைக் வெளியில் தள்ளப்பட்ட ஒரு ஜா இருக்குது அடல்ட் ப்ரைமேட்டுக்கு. ஆனால் இந்த பேபி ப்ரைமேட்டும் அடல்ட் ஹியூமனோட ஸ்கல்லும் லுக்ஸ் சிமிலர். ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ இத்துடன் இந்த லெசன் முடிவடைகிறது. ப்ளீஸ் எல்லாருமே சரனிஃபைட் எஸ்என்ஜி ஆப்பை வாங்கி இந்த சாப்டரில் இருக்க ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ யா, இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், இல்லைனா வில் ஃபினிஷ் த கிளாஸ். How was the story actually guys? ஸோ இல்லைனா நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. So I suppose no one has any doubts. So until then நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கே எவல்யூஷன் முடிச்சிருங்க. இன்றைக்கே ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. ஸோ யா, எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் மைக்ரோப்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கேளுங்க. ஸோ யா, பாய் காய்ஸ்.